ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताका स्वामिन् इति नामिने। नमो आचार्यपादाय नितायकृपाप्रदायिने गौरकथादामदाय नगरग्रामतारिणे। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा। मूकं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानंद माधवं चैतन्यमीश्वरम्। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। आनंद लीला विग्रहाय हेमाव दिव्य छवि सुंदराय तस्मै महाप्रेम रस प्रदाय चैतन्य चंद्राय नमो नमस्ते। चैतन्य चंद्राय नमो नमस्ते। चैतन्य चंद्राय नमो नमस्ते। हरे कृष्णा। ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் அருளோடும் குரு மகாராஜின் ஆசீர்வாதத்தோடும் இங்கு வந்துள்ள அனைத்து வைஷ்ணவ பெருமக்களின் நல்லாசியோடும் சமோதன பாஷ்யம் வகுப்பு. இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா சிக்ஷாஷ்டகம் பிரார்த்தனைகள் சைத்தன்ய மகாபிரபு அருளி சென்றது. அதற்கு விளக்க உரை எழுதியிருப்பவர் பக்தி வினோதா தாக்குரார். அதற்கு ஆங்கிலம் மொழிபெயர்ப்பு தவத்திரு பானுசுவாமி மகாராஜ். நம்ம புத்தகத்திலிருந்து கண்டினியூஸா தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். நம்ம வகுப்புக்குள்ள போறதுக்கு முன்னால பக்தி வினோதா தாக்குராரோட பிரணாம் மந்திரத்தோட ஸ்டார்ட் பண்ணலாம். நமோ பக்தி வினோதாய சச்சிதானந்த நாமினே गौरशक्ति स्वरूपाय रूपानुगवराय दे। ओके, हरे कृष्णा डियर डिवोटीज. सो நம்ம வந்து இப்போ ஆறாவது ஸ்லோகத்துல இருக்கோம் இல்லைங்களா? பக்குவத்தின் வெளிப்புற அடையாளம் என்ன? இந்த கேள்வியோட பக்தி வினோதா தாக்குரார் இந்த ஆறாவது சிக்ஷாஷ்டக பிரார்த்தனை வந்து ஸ்டார்ட் பண்றாரு. நயனம் கலதஸ்ருதாரயா வதனம் கத்கதருத்தயா கிரா புலகை நிச்சிதம் வபு கதா தவ நாம கிரஹணே பவிஷ்யதி. சோ நான் சாண்ட் பண்ணும்போது எப்போ என்னுடைய கண்கள் வந்து பரவசத்துல கண்கள்ல இருந்து அப்படியே பக்தி பரவசத்துல ஆனந்த கண்ணீர் பெருகும். எப்பொழுது எனது நான் தழுத்தழுத்து மயிர் சிலித்து உமது நாமத்தை நான் ஜபிக்க போகிறேன் அப்படின்றதுதான் வந்து இந்த பிரார்த்தனையை வந்து சைத்தன்ய மகாபிரபு சப்மிட் பண்றாரு. ஸோ அதற்கு நம்ம விளக்கங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஐ திங்க் 2-3 கிளாஸா நம்ம இந்த ஆறாவது ஸ்லோகத்துடைய பாவபக்திங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அந்த பக்குவ நிலை,
சாதனா பக்தியில இருந்து இப்ப பாவ பக்தி, சாத்திய பக்திக்கு அவன் வந்து கால் எடுத்து வச்சுடுறான், அந்த சாதனா பக்தன். ஸோ அந்த பாவ பக்தியை பத்தி தான் வந்து இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அந்த பாவ பக்தியுடைய சிக்னிஃபிகன்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லைன்னா என்னென்னலாம் நடக்கும், என்னென்ன மாற்றங்கள், உடல் மாற்றங்கள், தேக மாற்றங்கள், சக்தி மாற்றங்கள், இன்னும் சொல்ல போனா அந்த பாவ பக்தி எப்படி இப்போ நமக்கு பக்தி உணர்வை தாக்குற சொல்றாரு இல்லைங்களா, அந்த பக்குவத்துடைய வெளிப்புற அடையாளம், வெளிப்புறமா அவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான், உட்புறமாக உள்முகமாக அவன் எப்படி வந்து ஸ்மரணம் பண்ணுவான், அவனுடைய பிஹேவிங்ஸ் எப்படி இருக்கும், எதுக்கு எந்தெந்த விஷயத்துக்கு மேல அவனுக்கு ஈர்ப்பு ஏற்படும், இந்த மாதிரி பலவித விஷயங்கள் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளும் வந்து நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இப்போ நம்ம இந்த பிக்சர்ல நீங்க பார்த்துருக்கலாம் இல்லைங்களா. ஸோ நம்ம ஒரு ஸ்டெப்பா நம்ம வந்து இப்படியே கிராஸ் பண்ணி இப்ப நம்ம வந்து அந்த பாவா, அதாவது என்ன ஆகுறதுன்னா அந்த பக்தி அந்த பக்தி கொடியானது முதல்ல நம்பிக்கையோட அந்த விதையானது நம்பிக்கையில வந்து நம்மளுடைய இதயம்ங்கிற அந்த நிலத்துல வந்து குருவுடைய கிருப்பையிலையும் கிருஷ்ணருடைய கிருப்பையிலையும் பக்திங்கிற அந்த விதை வந்து விதைக்கப்பட்டது. அதற்கு பிறகு நமக்கு என்ன வந்துடுது, அந்த ஸ்ரத்தை நம்பிக்கை வந்து வந்துடுது. நம்பிக்கை வந்த பிறகு அதுக்கு பிறகு பக்தர்களுடைய சங்கம், பக்தர்களுடைய அந்த சங்கத்துல வந்து நம்ம பக்தி தொண்டு வந்து செய்ய ஆரம்பிக்கிறோம். அதற்கு பிறகு நமக்கு நம்ம பக்தர்களுடைய சங்கத்துல வந்து பக்திக்கு ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான அந்த பக்தியுடைய அங்கம் வந்து ஒரு குருவை வந்து ஆசிரியிப்பது அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்ச பிறகு நம்ம ஒரு குரு கிட்ட வந்து தஞ்சம் அடைகிறோம். குரு கிட்ட தஞ்சம் அடைந்து அதற்கு பிறகு பக்தி தொண்டு வந்து சீரியஸா வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். சரிங்களா. ஸோ இப்ப இது வந்து பஜன கிரியா. அப்புறம் அனர்த்த நிவர்த்தி. அதற்கு பிறகு வந்து அனர்த்தங்கள் எல்லாம் வந்து என்ன ஆகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிட்ட இருந்து வந்து விலகுது. சோ ஸ்டில் இப்ப இந்த அனர்த்த நிவர்த்தி அந்த நிலை வரைக்கும் பாத்தீங்கன்னா சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், அந்த முகுண கலப்பிலேயே தான் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பக்தியை வந்து பண்ணிட்டு இருக்கோம். சோ அதற்கு பிறகு அடுத்த ஸ்டேஜ் வந்து நிஷ்டா. இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து ஃபர்மா, ரொம்ப வந்து டிட்டர்மெண்டா இருக்கும். லாஸ்ட் கிளாஸ் கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது அவன் வந்து அந்த பக்தியில வந்து அவன் வந்து ஒரு லேட்டா நைட் வந்து படுத்தானா கூட ஃபுல் டைம் வந்து பக்தி தொண்டு புரிஞ்சுட்டு சீரியஸா கண்டினியூஸா வந்து தன்னுடைய உடலாலும் மனதாலும் வார்த்தைகளாலும் வந்து பக்தி சேவைகளை வந்து செய்துட்டு ரொம்ப வந்து லேட்டா படுத்தா கூட பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில எழுந்து அந்த மங்களாரத்தி செய்துட்டு அதுக்கப்புறம் காலையில நேரத்துக்கு உண்டான பக்தி தொண்டெல்லாம் வந்து அவங்க வந்து ப்ராப்பரா கண்டினியூஸா என்ன பண்ணுவான், பண்ணிட்டு இருப்பான். ஒரு செகண்ட் கூட வந்து அப்படியே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்கிறானோ அவன் வந்து அதை அப்படியே வந்து அவன் தன்னுடைய வாழ்க்கையில வந்து அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவான். இப்ப நம்ம கேட்கறது எல்லாம் வந்து ஞானமா வந்து நம்ம காதுக்குள்ள போகுது. சரிங்களா. இதெல்லாம் வந்து இந்த சம்பந்த ஞானம், பகவானுக்கும் நமக்கும் இடையே இருக்கின்ற தொடர்பு, இந்த உலகம் எதற்காக படைக்கப்பட்டது, அப்புறம் யோகமாயா சக்தினா என்ன, மகாமாயா சக்தினா என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து ஞான ரூபத்துல வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் ஞானமா நமக்குள்ள போகுது. ஆனா அது எப்ப வந்து அது ஃப்ரூட்டிஃபை ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த அபிதேய ஞானம் வந்து ரொம்ப முக்கியம். அபிதேயம்னா வந்து பிராக்டிஸ்ல வந்து போடுறது, அதாவது அதை வந்து செயல்படுத்துதல். சத்யமாதேவி மாதாஜி அடிக்கடி சொல்லுவாங்க என்னன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு இங்க இருந்து அமெரிக்கா போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இப்ப வந்து இந்தியன் கரன்சி வந்து அங்க போனா வந்து அது செல்லுபடி ஆகாது. அங்க அந்த நாட்டுக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த யுஎஸ் டாலர் வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்தியன் கரன்சியை யுஎஸ் டாலரா வந்து மாத்தி கொண்டு போனாதான் அங்க போயிட்டு நம்மளால என்ன பண்ண முடியும், செலவு பண்ண முடியும், லிவ் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி இப்ப நம்ம கிட்ட இருக்கிற அந்த கரன்சிஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், அந்த பக்தி கரன்சிகள் இது வந்து
கேட்ட அந்த ஞானத்தை எல்லாம் என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட்னா அபிதேயமா செயல்படுத்தணும். அந்த செயல்படுத்தும் பொழுதுதான் அதுக்கு உண்டான விளைவு வந்து நமக்கு வரும். இல்லைன்னா வந்து அந்த ஞானம் வந்து ஞானத்தோட செயல்படுத்தலன்னு வச்சோங்களேன், நமக்கு வந்து பலன் இருக்காது. பிகாஸ் ஏன்னா இந்த ஒரு ஸ்டெப்லயும் பாத்தீங்கன்னா, இவன் சத்யமாதேவ் மாதாஜி கிளாஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நிஷ்டா ருச்சி அப்படின்னா நிஷ்டாங்கிற ஸ்டேஜ்ல அப்படியே உங்ககிட்ட வந்து அப்படியே வந்து ஒரு உம் 50 ரூபாய் நோட்டு கட்டு அப்படியே நம்ம கிட்ட கொடுத்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ருச்சிங்கிற அந்த ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அது வந்து 100 ரூபாய் நோட்டு கட்ட நம்ம கிட்ட கொடுத்த எப்படி இருக்கு, எவ்வளவு வந்து ஆஹ் சந்தோஷம் அடைவோம். பிளஸ் அதோடைய வேல்யூ எப்படி இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரிதான் ஆசக்திங்கிறது வந்து 2000 ரூபாய் நோட்டு கட்டு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டெப்புமே வந்து பாத்தீங்கன்னா அதோடைய அந்த ட்ரெஷர், அதோடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இந்த வேல்யூவை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா அதை நம்ம வந்து ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அபிதேயம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா பிரயோஜனம் வந்து பிரயோஜன நாலேஜ் வந்து பிரயோஜன ஞானம் நமக்கு வந்து அடைய முடியாம போயிடும். எவ்வளோ நம்ம கேட்டாலும் அது வந்து நமக்கு வந்து பலன் அளிக்காம போயிடும் டிவோட்டீஸ். ஸோ அதனால ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இப்போ நிஷ்டா. ஸோ இப்போ அனர்த்தங்கள் எல்லாம் போயிடுத்து அவனுக்கு. அனர்த்தங்கள் எல்லாம் போன பிறகு அந்த நிஷ்டா ருச்சி ஸ்டேஜ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு இப்போ வந்து என்னது, ததா ரஜஸ் தமோ பாவக காம லோபாதயஷயே சேதே தேரணாவித்யம் சித்தம் சத்வே பிரசிததி. அந்நேரத்துல அவனுக்கு ரஜோகுணம் தமோ குணம் எல்லாம் போயிடுது. பிரிட்டா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா அவன் சத்துவகுணத்துல இருப்பான். அவனுக்கு இவ்வுலக வாழ்வை வந்து அனுபவிக்கணுங்கிற எண்ணமோ, அந்த காம லோபம், அந்த பௌதிக ஜட பொருட்களை வந்து மேல வந்து இருக்கின்ற அந்த பேராசையோ அதெல்லாம் அவனுக்கு இருக்காது அந்த நேரத்துல. அப்ப அப்படியே அவன் வந்து அந்த சத்துவ குணத்துக்கு வந்துடுவான். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ், அதாவது நிஷ்டா, அந்த நிஷ்டால கூட வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் நிஷ்டா ஸ்டேஜ், நிஷ்டா ஸ்டேஜோடைய நிஷ்டா ஸ்டேஜுக்கு வந்த பிறகு ரொம்ப நாள் போஸ்ட் நிஷ்டா ஸ்டேஜ்ன்னு சொல்லுவாங்க. வந்த பிறகு ரொம்ப நாள் கழித்த பிறகு நிஷ்டையில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்மளால வந்து பக்தி பஜனை பண்ண முடியும் அப்படின்ற அந்த கன்வின்ஸ் ஆன பிறகு நம்மளுடைய அந்த பக்தி தொண்டானது 2 விதமாக உந்தப்பட்டால், உந்தப்பட்டால்னா இன்ஸ்பயர்டு அப்படிம்பாங்க. உந்தப்பட்டால்னா ஒண்ணு வந்து பிகாஸ் ஏன்னா நம்ம ஆரம்பத்துல வந்து சாஸ்திரம் சொல்லி, பக்தர்கள் சொல்லி, குரு சாது சாஸ்திரத்து மூலியமா கேட்டு கேட்டு பக்தி பண்ணுவோம். சோ அந்த சமயத்துல உங்களுக்கு ஸ்டில் வந்து நீங்க சாஸ்திரம் சாது சங்கம் சொன்ன அந்த சாஸ்திர விதிகளின் பிரகாரம் தான் பக்தி பண்ணணும் அப்படின்ற அந்த அதே எண்ணம் இருந்ததுன்னா அப்படியே வைத்தி பக்தியை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இல்ல எனக்கு இந்த சமயத்துல வந்து அது வந்து நிஷ்டான்ற அந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் அப்போ அந்த சமயத்துல இல்ல விரஜவாசிகள், பிருந்தாவனத்துல இருக்கிற விரஜவாசிகள் கிருஷ்ணருக்கு மேல் செலுத்துகின்ற அந்த ஸ்பான்டேனியஸ் லவ், ராகானுக மார்க்கம். சோ அந்த மாதிரி அவர்களுடைய அந்த ராகாத்மிக பக்தி மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அது வந்து நம்மளை இன்ஸ்பயர் பண்ணி நம்ம வந்து பக்தி பண்ண ஆரம்பித்தோம் என்றால் அது வந்து ராகானுக பக்தி. சோ அதனால நான் வந்த உடனே, இந்த சாது சங்கத்துக்கு வந்த உடனே, பக்தி செய்யறதுக்கு வந்த உடனே ராகானுக பக்தி நான் வந்து செய்ய போறேன் அப்படின்னா இட் இஸ் நாட் அட்வைசபிள். அதனாலதான் பிரபுபாதர் வந்து நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போயிருக்காரு. ஸோ ஸ்டார்டிங் இனிஷியலா எல்லாருமே வைதி பக்தி தான். பிகாஸ் ஏன்னா நிஷ்டாங்கிற ஸ்டேஜ்ல வந்து அந்த துளி கூட வந்து மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட் இருக்கக்கூடாது. பிகாஸ் என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், தூய பக்திங்கிறது அந்யா அபிலாஷிதா சூன்யம். ஓகே, அது வந்து தூய்மையான பக்தி, ஒன்லி ஃபார் த சாட்டிஸ்பாக்சன் ஆஃப் ராதான் கிருஷ்ணா கிருஷ்ணருடைய திருப்திக்காகவே செய்கின்ற மனதாலும் உடலாலும் புலன்களாலும் செய்யப்படுகின்ற சேவை. ஸோ அதுக்கப்புறம் சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்வைட் பண்ணி இந்த 2 விதத்துல, அதாவது வந்து வைத்திய சாதனா தான் ஆரம்பிச்சிருக்கு, வைத்திய சாதனாவே கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா போஸ்ட் நிஷ்டா ஸ்டேஜ்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம், ராகானுக சாதனை வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா? அதற்கு பிறகு உங்களுக்கு ஆசக்திங்கிற இந்த ஒரு நிலை. ஸோ இந்த நிலையில உங்களுக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஆசக்தி அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில வந்து
அதற்கு முன்னால அந்த ருச்சி அப்படிங்கிற ஸ்டேஜ் வரைக்கும் அவன் வந்து நிஷ்டாக்கு அப்புறம் இருக்க ருச்சியில வந்து பக்தி தொண்டு மேல அவனுக்கு என்ன ஆயிடுனா அப்படியே ரெலீஸ் பண்ண ஆரம்பிப்பான். சுவைப்பதற்கு வந்து ரொம்ப வந்து டேஸ்டியா இருக்கும் அவனுக்கு. நாமபஜகம் பண்ணுவதாக இருக்கட்டும், பக்தி தொண்டெல்லாம் வந்து பக்த சங்கம் எல்லாமே வந்து ருச்சி வந்து அதிகமாயிடும். அதற்கு பிறகு ஆசக்திங்கிற ஸ்டேஜ்ல அவனுடைய ஆப்ஜெக்ட் ஆஃப் லவ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆப்ஜெக்ட் ஆஃப் லவ் ருச்சிங்கிற ஸ்டேஜ்ல வந்து டிவோஷனல் சர்வீஸா இருக்கும். ஆசக்திங்கிற நிலையில வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் லவ் வந்து கிருஷ்ணருக்கு மேல அவனுடைய லவ் வந்து அந்த அந்த பிரேமையானது திசை திருப்பப்படும் ஆசக்திங்கிற ஸ்டேஜ்ல. சரிங்களா? ஆனா இந்த இன்டென்சிட்டி, அதாவது ருச்சியில பக்தி தொண்டு மேல இருக்கிற அவனுடைய அந்த ஈர்ப்பானது ஆசக்தி ஸ்டேஜ்ல கிருஷ்ணருக்கு மேல அவனுக்கு வருகின்ற அந்த ஈர்ப்பு வந்து அந்த இன்டென்சிட்டி வந்து ரொம்ப தீவிரமா இருக்கும். திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ருச்சி. ஒன் ஆஃப் த டிஃபரன்ஸ். ஒரு ஸ்டேஜுக்குமே என்னென்ன குணங்கள் கேரக்டரிஸ்டிக் அப்படின்றது வந்து மாதுரிய கதம்பினியில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் வந்து கொடுத்திருக்காரு. இப்ப நம்மளுடைய வகுப்புல பாத்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம வந்து மாதுரிய கதம்பினி, அதுக்கப்புறம் பிரபுபாதருடைய பக்தி ரசாமிருத சிந்து, அதற்கு பிறகு பக்தி ரசாமிருத சிந்துக்கே ஜீவ கோஸ்வாமி அண்ட் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூராருடைய விளக்க உரை, அதுக்கு பானு மகாராஜ் வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கார். சோ அந்த புத்தகத்துல இருந்து ஜெய்வ தர்மா, சோ இந்த புத்தகத்துல இருந்தெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நோட்ஸ் எடுத்து ரெஃபரன்ஸ் எடுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? சோ இதுதான் வந்து ஆசக்தி. ஈவன் ஆசக்திங்கிற ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட்டா கிருஷ்ணருடைய அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து ஸ்லைட்டா நிழல் போல வந்து அந்த பக்தன் வந்து அவனுக்கு கண்ணுக்கு வந்து புலப்படும். சோ இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது, ஆசக்திங்கிற ஸ்டேஜே பாருங்க ரொம்ப எலிவேட்டட் ஸ்டேட். பிகாஸ் என்ன, நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இதெல்லாம் நம்மளால வந்து அந்த அளவுக்கு ரிலேட் பண்ணிக்க முடியாது. பிகாஸ் இன்னும் நம்ம சப்போஸ் அந்த லெவலுக்கு போயிருந்த பக்தர்கள், ஓகே, சாஷ்டாங்க நமஸ்காரம். இன்னும் அந்த லெவலுக்கு நம்ம போகலைன்னா நம்மளால இன்னும் அதை ரிலேட் பண்ணிக்க முடியாது. பட் நம்ம இதெல்லாம் தெரிந்து கொள்ளுவது மிக மிக அவசியம். பிகாஸ் ஏன்னா அப்பதான் நமக்குள்ள எவ்ரிடே நம்மளுடைய சாதனையில நம்மளால என்ன பண்ண முடியும், இன்க்ரீஸ் பண்ண முடியும், இன்ஸ்பயர் ஆக முடியும், ஒரு உற்சாகம் வந்து நமக்கு வரும். அதற்காக தான் இதெல்லாம் வந்து நம்ம கேட்கறது. இல்லைன்னா எதற்கு நம்ம ஆச்சாரியர்கள் இதெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க இல்லையா? ஓகே, எனிவே இந்த ஸ்டேஜ் எல்லாம் நம்ம கடக்கத்தான் போறோம். ஏதாவது ஒரு காலகட்டத்துல நம்ம இதெல்லாம் கடக்கத்தான் போறோம், அனுபவிக்கத்தான் போறோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான் போறோம். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவது அந்தந்த பக்தர்களுடைய கையில தான் இருக்கு. ஒருத்தருடைய இண்டிவிஜுவல் சாதனா பிராக்டிஸ்ல தான் இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம இன்டென்சிஃபைடா இருக்கும் அப்படின்றத பொறுத்துதான் இருக்கு. ஓகே, சோ இந்த ஆசக்தியில வந்து ஸ்லைடா வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, சோ அவன் அந்த சமயத்துல வந்து பௌதிகமான ஆசைகளோ பௌதிகமான பொருள்கள் மேல இருக்கிற அந்த ஒரு அட்ராக்ஷனோ அதெல்லாம் வந்து அவன் வந்து சான் பண்ணும்போது திடீர்னு அந்த பௌதிகமான எண்ணங்கள் வரும், அதை தள்ளி வைக்கலாம் அப்படின்ற எல்லாம் கிடையாது. அப்படியே ஸ்பான்டேனியஸா அவனுடைய மனதானது கிருஷ்ணரை பத்தியே வந்து என்ன பண்ணும், ஈஸியா வித்தவுட் எனி எஃபர்ட் வந்து அவனால என்ன பண்ண முடியும். அதுதான் இங்க பாருங்க, ஸ்மரணதசா தரண தியான துருவ அனுஸ்மிருதி கண்டினியூஸ். ஆரம்பத்துல கொஞ்சம் இன்டரப்ஷன் இருக்கும், அப்பப்ப அவனுக்கு வந்து கொஞ்சம் மெட்டீரியல் தாட்ஸ் வரும். பட் ஃபைனல் அதே அந்த ஆசக்தி ஸ்டேஜ்ல ஒரு பர்டிகுலர் போஸ்ட் ஆசக்தி ஸ்டேஜ்ல எல்லாம் மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கண்டினியூஸா, அவனுக்கே தெரியாது, அவன் எஃபர்ட் போடணும்னே அவசியம் கிடையாது, அப்படியே மைண்ட் வந்து கண்டினியூஸா கிருஷ்ணரை பத்தி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அது பாட்டு போகும், ஸ்பான்டேனியஸா வந்து போய்கிட்டே இருக்கும் அந்த ஆசக்தி ஸ்டேஜ். சப்போஸ் அந்த ஆசக்தி ஸ்டேஜ்ல அவன் எப்படி இருப்பான்னு பாத்தீங்களா, யாராவது ஒரு டிவோட்டி அவன் பாக்குறான் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து சப்போஸ் இப்ப நீங்க ஈவன் வந்து மாயாப்பூர் அப்புறம் நம்ம பிருந்தாவன் இங்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில பக்தர்கள்லாம் அவங்களுடைய கழுத்துலயே வந்து பாத்தீங்கன்னா நெக்லஸ் மாதிரி ஒரு சின்னதா ஒரு ஷாலகிராம் ஷீலா வந்து அவங்க ரொம்ப வர்ஷிப் பண்ற டெய்டி, இல்லைன்னா வந்து அவங்க ரொம்ப அட்டாச்சா இருக்கிற டெய்டி எல்லாம் குட்டியா வந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா நெக்லஸ்ல அப்படியே மாட்டிட்டு இருப்பாங்க. இன்னும் நான் பார்த்தேன்னா, நான் ஒரு முறை லாஸ்ட் டைம் பிருந்தாவன் போகும்போது ஹோலி நேம் ரெட்ரீட் அட்டன் பண்ணிருக்கும் போது அங்க வந்து ஒரு டிவோட்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து
கழுத்துலயே வந்து ஒரு சின்னதா ஒரு கிளாஸ், ஒரு கிளாஸ்லயா ஒரு சின்னதா ஒரு ஒரு கவர் கூட இல்ல, ஒரு பாக்ஸ் மாதிரி, சரிங்களா? அதுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு கோல்டன் ஷீல்டா அதை அப்படியே மாட்டிட்டு இருப்பாங்க. அதாவது என்னன்னா, அவங்களால அந்த டெய்டியை விட்டு பிரிந்து இருக்கவே முடியாது. பஞ்சு கூட எப்பவும் அவங்க அப்படியே மாட்டிட்டே இருப்பாங்க. நம்ம கூட நிறைய பார்க்கலாம்ல, இந்த டெய்டிஸ் எப்பவும் அவங்க வந்து கையில வந்து சுமந்துட்டே வர்றத கூட நம்ம பார்த்திருப்போம். சோ அப்படி பார்த்த உடனே இந்த டிவோட்டி வந்து கேட்பான், ஆஹா, நீங்க வந்து ஷாலகிராம் ஷீலா வந்து எவ்வளவு அழகா வந்து ஒரு பேக்ல போட்டு நீங்க கழுத்துல மாட்டிட்டு இருக்கீங்க. உங்களுடைய நாக்கு பாருங்க எப்பவும் கிருஷ்ணருடைய நாமத்தை வந்து சாஃப்டா சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா பாருங்க, நான் எவ்வளவோ அபாக்கியசாலி, என்னால உங்களை மாதிரி எல்லாம் பக்தி பண்ண முடியல. ஆனா அவங்கள பார்த்த உடனே அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுவான், ரொம்ப குஷி ஆயிடுவான். சொல்லுங்க, அந்த டிவோட்டி கிட்ட அவன் கேட்பான், சொல்லுங்க, நீங்க என்னெல்லாம் பக்தி பண்றீங்க, என்னெல்லாம் பக்தி தொண்டு பண்றீங்க, எந்த ஹோலி தாமுக்கு நீங்க வந்து போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் என்ன அப்படி அப்படி வந்து அவங்க கிட்ட கேட்பான். அதுக்கப்புறம் நீங்க யாரெல்லாம், எந்த தூய பக்தர்கள் எல்லாம் யாரெல்லாம் சந்திச்சீங்க, எப்படி நீங்க இந்த மாதிரியான ஒரு உன்னதமான நிலைக்கு நீங்க வர முடிஞ்சது. சோ அந்த மாதிரி என்ன பண்ணுவான்னா, அவனுடைய அந்த பேசுவதே வந்து பாத்தீங்கன்னா, அப்படியே அந்த பக்தி சம்பந்தப்பட்ட அந்த ஹாப்பினஸ்ல, பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, உம் கிருஷ்ணா கான்சியஸ்ல நம்ம இருக்கோம் அப்படின்னா வெளிப்புறமா நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். தட் இஸ் த சைன் அப்படின்றார். நீ ரொம்ப ஹாப்பியா இருக்க, வெளியில இருந்து யாராவது உன்னை பார்க்கும்போது நீ ரொம்ப ஹாப்பியா இருக்க, சந்தோஷமா இருக்க, ஜாய்ஃபுல்லா இருக்க அப்படின்னா, அப்படின்னு நினைச்சாங்கன்னா யூ ஆர் இன் கிருஷ்ணா கான்சியஸ் அப்படிங்கிறார். சோ அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை வந்து அவன் வந்து அனுபவிப்பான். பிளஸ் வேற யாராவது டிவோட்டியை சந்திக்கும் போது கூட அந்த ஆசக்தி நிலையில வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ, நீங்க இப்படி ஒரு புத்தகத்தை வந்து எப்படியும் கையிலேயே வச்சுட்டு இருக்கீங்களே, அந்த புத்தகத்தை நீங்க படிச்சிருக்கீங்களா? எங்க அந்த பாகவதம் தானே படிக்கிறீங்க, அதுல இருந்து ஒரே ஒரு ஸ்லோகம் வந்து எனக்கு சொல்லுங்களேன், நீங்க உங்க வாயால நான் கேட்கணும், அது வந்து எனக்கு காதுக்குள்ள வந்து அப்படியே வந்து அமிர்தம் போல பாயணும், நான் அப்படியே வந்து அந்த ஒரு சாத்தக்கா பறவை போல என்னுடைய காது வந்து அந்த அமிர்தத்தை வந்து அப்படியே சுவைக்கணும். இப்படி எல்லாம் அவன் என்ன பண்ணுவான், ஆஹ் அவன் வந்து அவனுடைய குணங்கள் அந்த ஆசக்தி நிலையில. சோ அந்த அளவுக்கு இன்னும் நிறைய சோ மெனி எக்ஸாம்பிள்ஸ். பட் எதுக்காக கொடுக்க வரேன்னா, எதுக்காக இப்ப நம்ம அந்த ஆசக்தி அப்படிங்கிற ஸ்டேஜை நம்ம இப்ப பாக்குறோம் அப்படின்னா, பிகாஸ் ஏன்னா நம்ம இப்ப பாவாங்கிற ஸ்டேஜ்ல வந்து இருக்கோம். ஆசக்தி ஸ்டேஜ் அவன் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சாதான் நெக்ஸ்ட் பாவா, நெக்ஸ்ட் வந்து இம்மீடியட்டா அவன் வந்து சாத்தியம், அவன் வந்து கோலை வந்து ரீச் பண்ண போறான், சரிங்களா? சோ அவ்வளோ ஒரு ஹம்பிளா இருப்பான். அந்த திருநாதபி சுனீச்சனா பக்தர்களுக்கு, தூய பக்தர்கள் கிட்ட வந்து அவ்வளோ ஹம்பிளா வந்து அவன் வந்து பிஹேவ் பண்ணுவான். எங்கேயாவது வந்து இப்ப ஏதாவது ஒரு ஹோலி தாம்க்கு போறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து உள்ளுக்குள்ளவே வந்து நினைச்சுப்பான். என்ன நினைச்சுப்பான்னா, ஓகே, கிருஷ்ணர் என்ன வந்து, நான் இங்க ஹோலி தாமுக்கு வந்திருக்கேன், இப்ப பிருந்தாவனுக்கு வந்திருக்கேன், மாயப்பூருக்கு வந்திருக்கேன், கிருஷ்ணர் எனக்கு கருணை காட்டுறாரா, இல்ல வந்து கிருஷ்ணர் எனக்கு வந்து பனிஷ் பண்ண போறாரா, அங்க ஏதாவது ஒரு மிருகம், அந்த மான் மாதிரி ஏதாவது பாக்குறேன்னா, இந்த மான் வந்து ஒரு மூணு மூணு முறை எனக்கு முன்னால வந்ததுன்னா ஓகே, கிருஷ்ணர் எனக்கு வந்து மர்சி கொடுக்குறாருன்னு அர்த்தம். என்கிட்ட வந்ததுன்னா அந்த மான், அப்படி இல்ல அந்த மான் என்ன திரும்பியே பார்க்கல அப்படின்னா கிருஷ்ணர் என்ன பனிஷ் பண்றாரு போல இருக்கு அப்படின்னு. சோ இந்த மாதிரி எல்லாம் அவன் என்ன பண்ணுவான்னா வந்து டெவலப் பண்ணிட்டு அவனுடைய மனசுக்குள்ள கம்ப்ளீட்டா வந்து கிருஷ்ண உணர்வுலயே வந்து அவன் மூழ்கி இருப்பான். ஓகே. சோ இவன் இந்த மாதிரி இருக்கும்போது, ஆனா மத்த பக்தர்கள் எல்லாம் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்த உடனே அவங்க எல்லாம் முடிவு பண்ணிடுவாங்க, ஆல்மோஸ்ட் போச்சு, இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு, ஓகே, புத்தி வந்து பேதலிச்சு போயிடுதுன்னு அவங்க வந்து முடிவு பண்ணிடுவாங்க. ஆஹ் வெளி உலகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் கம்ப்ளீட்டா வந்து அவன் வந்து ஒரு மேட் ஆயிட்டான், ஓகே, வந்து ஒரு பைத்தியம் ஆயிட்டான் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து வந்துருக்கு. அவங்க நினைப்பாங்க, வெளி உலகத்துல இருக்கிறவங்க அவனை தவறா புரிஞ்சுப்பாங்க. ஆனா பக்தர்களுக்கு வந்து ஈஸியா வந்து அவனை பத்தி ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஓகே, அவன் வந்து கிருஷ்ணர் கிட்ட ரொம்ப வந்து கிருஷ்ண பக்தியில வந்து ரொம்ப வந்து ஒரு எலிவேட்டட் ஸ்டேட்ல இருக்கிறான் அப்படின்றத வந்து புரிஞ்சுப்பாங்க, சரிங்களா? ஓகே. ஸோ ஸோ இப்போ நம்ம அந்த பாபா ஸ்டேஜ் நெக்ஸ்ட் வந்து இந்த சாத்தியம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற அந்த பக்தன் வந்து அடுத்து வந்து இவ்வளவு ஒரு ஏக்கம், இவ்வளவு ஒரு அவன் வந்து ஒரு சீரியஸா வந்து அவன் அந்த பக்தி தொண்டு வந்து மிக உயர்ந்த அந்த ஒரு நிலைக்கு வந்து அவன் சென்று இருக்கும் பொழுது
அதுக்கு பிறகு அவனுக்கு எப்படி வந்து கிருஷ்ணர் அவருக்கு ஆன்சர் பண்றான்னு பார்க்கலாம். ஓகே, அதற்கு முன்னால சாதனா பக்தியின் விளக்கம். இது ரூப கோஸ்வாமியுடைய இந்த ஸ்லோகம் வந்து நம்ம பார்த்துடலாம். கிருதி சாத்யா பவேத் சாத்யா பாவா சா சாதனா பிதா நித்ய சித்தஸ்ய பாவஸ்ய பிராகட்யம் கிருதி சாத்யதா. புலன்களின் செயல்களால் பாவ என்ற நிலைக்கு அழைத்து செல்வது சாதனா பக்தியாகும். சாதனா பக்திக்கு ரூப கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, நம்ம புலன்களாலதான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா? நம்மளுடைய ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், 10 இந்திரியங்களை வைத்துதான் நம்ம வந்து பக்தி தொண்டை வந்து செய்யறோம். சேஷ்ட ரூப பக்தி, சரிங்களா? சோ இந்த மாதிரி வந்து நாம வந்து பக்தி செய்து அந்த செய்த நம்ம அந்த பக்தி செயலானது நம்மள அப்படியே பாவா நிலைக்கு, சாத்திய நிலைக்கு நம்மளை அழைத்து செல்கிறது பாருங்க. சோ அதுதான் சாதனா பக்தி அப்படின்றார். சோ இவ்வாறு அடையப்பட்ட அந்த பாவ பக்தியின் நிலை நிரந்தரமான ஸ்தாயி பாவம் எனப்படுகிறது. சோ அப்படி அடைஞ்சிட்டான்னு வச்சாங்க, அந்த பாவா அப்படிங்கிற அந்த நிலைக்கு அடைஞ்சிட்டான்னா, அதுக்கு பிறகு அடைஞ்சுன்னா தட் இஸ் அவனுடைய பெர்மனன்ட், நிரந்தரமான பெர்மனன்ட் இமோஷன், ஸ்தாயி பாவம், பெர்மனன்ட் இமோஷன். பாவான்ற ஸ்டேஜ் அதான் அவனுடைய பெர்மனன்ட் சிச்சுவேஷன். ஓகேங்களா? பெர்மனன்ட் இமோஷன் அவனோடது. சோ அந்த பாவாங்கிற ஸ்டேஜ் வந்து அது வந்து உருவாக்கப்படுவதில்லை, இல்ல கிரியேட் பண்ணப்படுவதில்லை. அந்த சாதனா பக்தன் நம்ம சாதனை பண்ணி அந்த நிலைக்கு வந்தான்னா, சாதனா பக்தன் செய்து அந்த சாதன பக்தி பண்றான் இல்லைங்களா? சோ அது வந்து உருவாக்கப்படுறது கிடையாது. இட்ஸ் நாட் கிரியேட்டட். ஆக்சுவலா அந்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டேஜ்ல பாவ பக்தி அப்படிங்கிற அந்த பாவா அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ்ல வந்து பகவானுடைய ஆன்மீக சக்தியானது ஆத்மாவிற்குள் தோன்றுகிறது. பானுசாமி மகாராஜ் அடிக்கடி சொல்றாருன்னா, மேனிஃபெஸ்டட் அப்படிங்கிறாரு. அது தோன்றணும் நமக்குள்ள, இந்த ஜீவாத்மாக்குள்ள கிருஷ்ணருடைய அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி நம்ம அந்த சாதகனுடைய இதயத்தில் தோன்ற வேண்டும். ஸோ இதுக்கு உண்டான எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளனேஷன்லாம் இப்ப நம்ம இன்னைக்கு வகுப்புல வந்து நம்ம பார்க்க போறோம். இதோட நான் இந்த சாதன பக்தியோடைய விளக்கம், ஏன்னா சாதன பக்தினா என்னன்னா, அந்த சாதன பக்தி செஞ்சு அதை நம்ம கொண்டு போய் பாவ பக்தியில கொண்டு போய் விடணும். தட் இஸ் த கரெக்ட் அப்ரோச். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாவ பக்தியுடைய விளக்கம். அசோ பாவ உச்சதே, அதாவது பாவ பக்தியுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஷரீரேந்திரிய வர்க்கஸ்ய விகாராணாம் விதாயகாஹ பாவாவிர்பாவ ஜனிதாஷ் சித்த விருத்யா ஈரிதாஹ. நேசிப்பவர், நேசிக்கப்படும் வஸ்து, இந்த இருவரின் உறவில் மனோநிலையில் ஏற்படும் பலவித மாற்றங்களால் ஷரீரம் மற்றும் புலன்களின் விகாரங்களை தோற்றுவிக்கின்றன. இவை பாவங்கள் எனப்படும். பாவ பக்தினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரூப கோஸ்வாமி என்ன இது வந்து பாரசினா பக்தி ரசாமிருத்த சிந்து, அந்த புத்தகத்துல 24251 அதுல என்ன சொல்றாரு, பாவா அப்படின்னா என்னன்னா, நேசிப்பவர், நேசிக்கப்படும் வஸ்து அப்படின்னா the object of love, subject of love. சரிங்களா? அன்பை செலுத்துபவர், அன்பை பெறுபவர். சரிங்களா? இல்லைன்னா அன்பு வந்து செலுத்தப்படும் பொருள். ஓகேங்களா? அன்பை செலுத்துபவர், ரெண்டும் ஆப்ஜெக்ட் ஆஃப் லவ், சப்ஜெக்ட் ஆஃப் லவ். சோ இவங்க ரெண்டு பேருடைய விஷயத்துல, இவங்க ரெண்டு பேருடைய அந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்களுடைய மனோநிலையில வந்து என்ன ஆகும்னா, சில சேஞ்சஸ்ல அந்த மனோநிலையில அந்த ஃபீலிங்ஸ் வந்து ஏற்படும் பொழுது உடம்புல வந்து எக்ஸ்டர்னலா இன்டர்னலா பலவித மாற்றங்கள் வந்து ஏற்படுது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஏற்படுது. ஸோ புலன்கள்லயும் சரி, பாடியிலயும் சரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஏற்படுது. ஸோ இதுதான் வந்து பாவங்கள் எனப்படும் அப்படின்னு சொல்றாரு பாவ பக்தி. ஸோ இப்ப நம்ம பார்க்க போறோம், நீங்க இப்ப மேல பார்க்க போற வகுப்புகள்லாம் இதோடைய ஃபர்தர் நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்ப நம்ம உங்களுக்கு இன்னுமே வந்து கிளியரா வந்து இது உங்களுக்கு புரிய வரும். ஓகே, பாவ பக்தி, பாவ பக்திக்கு ரூப கோஸ்வாமி கொடுக்கின்ற எக்ஸ்பிளனேஷன். இததான் வந்து நம்ம
சோ அகைன் இந்த பிக்சர் பாத்துக்கோங்க. இந்த பிக்சர் வந்து இப்ப நம்ம சம்மோதன பாஷ்யத்துல பக்தி வினோதா தாக்கூரார் வந்து ரூப கோஸ்வாமி பாவபக்தி கொடுத்திருக்கிற அதே அந்த அந்த ஸ்லோகத்தை வந்து இங்க ரெஃபர் பண்றாரு. பாவபக்தி शुद्ध सत्व विशेषात्मा प्रेम सूर्यांशु साम्य भाग रुचिभिश्चित्त माश्रुण्यकृत असौ भाव उच्यते. போன வகுப்புல நம்ம எக்ஸ்டர்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு பாவா நிலையில் இருக்கின்ற ஒரு பக்தன் வந்து என்னென்னலாம் வந்து அவன் ஒரு என்ன சொல்றது 9 விதமான குணநலன்களை வந்து வெளிப்படுத்துவான்னு பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்னா சாந்தி, ஐ திங்க் நிறைய பேர் நீங்க அட்டன் பண்ணல இந்த வகுப்பு. இது வந்து எக்ஸ்டர்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இது நமக்கு வந்து தெரியும். பிகாஸ் ஏன்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சாதான் இப்ப பிரதிபிம்ப ரத்தியாபாஸ், சாயா ரத்தியாபாஸ்லாம் என்னன்றது நமக்கு தெரியும். பிகாஸ் ஏன்னா அந்த பாவ பக்தி நிலையில இருக்கிற அந்த பக்தன் வந்து என்னென்னலாம் குணங்களை வெளிப்படுத்துவான் வெளிப்புறமாக. சாந்திர், அவ்யர்த்த காலத்துவம், விரக்திர், மானசூன்யதா அப்படின்னா நான் உங்களுக்கு அப்படியே டெக்னிக்கல் டேர்ம் சொல்லாம தமிழ்ல சொல்றேன். ஒண்ணு வந்து சகிப்புத்தன்மை, நேரம் வீணாக்க கூடாது என்பதில் கவனம், பௌதிக இன்பத்தில் பற்றின்மை, துளி கூட வந்து கர்வமின்மை. அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இறைவனின் கருணையில் நம்பிக்கை, எதிர்பார்ப்பு, பகவான் மீது ஏக்கம், அப்புறம் திருநாமத்தை உச்சரிப்பதில் இடைவிடாது ருச்சி அனுபவித்தல், கிருஷ்ணரின் திவ்ய குணங்களில் வர்ணிப்பதில் பற்றுதல், பகவான் வசிக்கக்கூடிய இடத்தின் மீது பற்றுதல். இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தோம். பிரபுபாத் எக்ஸாம்பிளோட ஃபுல்லா பார்த்தோம் நம்ம போன கிளாஸ். சோ இந்த கேரக்டரிஸ்டிக் எல்லாம் அவனுக்கு இருக்கணும். இந்த கேரக்டரிஸ்டிக் எல்லாம் இல்லாம அவனுக்கு வந்து பாவா நிலையில வரக்கூடிய அந்த கண்ணுக்கு தண்ணீரும், வாய் வந்து அப்படியே குளிர்தலும், இல்லைன்னா வந்து தொண்டை வந்து அடைப்பும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சில வெளிப்பட்டா உடனே நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, அவர்களை பாவ பக்தியில இருக்கிறாங்கன்னு அப்படி நம்ம தப்பா வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. பிகாஸ் அதுதான் வந்து ரூப கோஸ்வாமி வந்து முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம். பிரதிபிம்ப ரத்தி ஆபாஸ், சாயா ரத்தி ஆபாஸ். ரத்தி ஆபாஸ் தான், அது ரியல் ரத்தி கிடையாது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காரு. சரிங்களா? சோ இந்த திவ்யமான குணங்களும் நம்மளுடைய மனதுல இருக்கணும். பிகாஸ் ஏன்னா இதெல்லாம் வந்து பாவ பக்தனுடைய குணாதிசயங்கள். ஓகே, இதற்கு மேல எக்ஸ்ட்ராவா இதுதான் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சுத்த சத்துவ விசேஷாத்மா. இதுல 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். சுத்த சத்துவ விசேஷாத்மா ஒண்ணு, பிரேம சூர்யாம்ச சாயபாக் 2வது பாயிண்ட், ருச்சிபி சித்த மாசுன்ய கிருத்த. மொத்தம் 3 பாயிண்ட் விவரிக்கிறார் இதுல ரூப கோஸ்வாமி பாவபக்தியை பத்தி. சோ இந்த 3 விஷயங்களும் இருந்தால் அசோ பாவ உச்சியத்தே. அப்பதான் அவன் வந்து பாவம் நிலைக்கு அவன் சாத்தியம் அடைஞ்சிட்டான்னா நெக்ஸ்ட் அவன் இன்னும் கொஞ்ச நாள் பிரேமையை அடைய போறான். அதுக்கு முன் ஸ்டேஜ் பாவா நிலையை அடைஞ்சிட்டான் அப்படின்றது வந்து உணர்த்தப்படும். ஓகே, இதோடைய அர்த்தம் போலாம். சம்வித் மற்றும் கிளாதினி சக்தியின் சாராம்சமான பக்தியின் ஒரு சிறு பகுதி பாவ என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்த சத்துவ விசேஷாத்மா. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அந்த நேரத்துல என்ன ஆகும், அந்த பாவ பக்தனுடைய அந்த நிலைக்கு வந்த உடனே ஆசக்தி ஸ்டேஜுக்கு அதுக்கப்புறம் இருக்கிற அந்த ஆசக்தி நிலையில் இருக்கிற அந்த பக்தனுடைய இதயத்துல ஆசக்தி ஸ்டேஜ் மெச்சூர் ஆகும்போது அவனுடைய இதயத்துக்குள்ள கிருஷ்ணருடைய சுரூப சக்தியான ஆன்மீக சக்தியான சம்வித் மற்றும் கிளாதினி சக்தியுடைய சாராம்சமான பக்தியுடைய ஒரு சிறு பகுதி அவனுடைய பாவா என்று அழைக்கப்படுகிறது. அது அவனுடைய இதயத்துக்குள்ள வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும். சரிங்களா? அதுதான் பாவா. இது விரைவில் இதயத்தில் உதயமாகும் பிரேமை என்ற சூரியனின் ஒரு கதிராகும் அப்படிங்கிறார். சோ அது வந்து மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு. அந்த கிருஷ்ணருடைய அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அது வந்து இதுக்கு அடுத்த நிலையில வரப்போகிற அவனுக்கு பிரேமை வரப்போகுது. அது பிரேமைங்கிறது வந்து ஒரு பிரகாசமாக வெளிச்சத்தை தரக்கூடிய சூரியன் வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த பாவாங்கிறது வந்து சூரியன்ல இருந்து வரக்கூடிய பல கதிர்கள் கொண்டது இல்லையா? சூரியன் அந்த என்ன சொல்றது, அந்த பிரகாசம், அதுல ஒரே ஒரு கதிர் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் வந்து பாவா. ஓகே, இதுதான் வந்து பிரேம சூர்யாம்சு சாமிய பாக்.
பிரேமைங்கிறது வந்து ஒரு சூரியன், முழு சூரியன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இப்ப பிரேமை வந்து இதயத்துல உதயமாகும் சூரியன் அப்படின்றது வச்சுட்டீங்கன்னா, அதுல இருந்து வரக்கூடிய ஒரே ஒரு கதிர் தான் வந்து சூரிய அம்சம். ஓகே, மமை வாம்சோ அப்படின்னு சொல்றாருல்ல, மமை வாம்சோ ஜீவலோகேன், அந்த மாதிரி இங்க வந்து சூரிய அம்சம், சூரியனுடைய அம்சம், ஒரே ஒரு கதிர், பிரேமையுடைய ஒரு கதிர் தான் வந்து பாவா. ருச்சிபி சித்த மாசுன்ய கிருத்து. அந்த சமயத்துல அவனுக்கு வந்து பகவானை சந்திக்கணும், அவருக்கு சேவை செய்யணும், அவர்கிட்ட வந்து அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும் போன்ற ஆசைகளால், இந்த மாதிரி ஆசை வருமா அவனுக்கு. அப்போ அந்த ஆசைகளால் வந்து அவனோட அந்த இதயம் வந்து அப்படியே சாஃப்ட் ஆயிடும், பட்டர் மாதிரி அப்படியே உருகும், சரிங்களா, அப்படியே மென்மையாக்குகிறது தான் பக்தி ரசாமிருத சிந்து. மற்றும் இன்னொரு புத்தகம் சைத்தன்ய சத்தாமிருதம், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். சோ இந்த எல்லா புத்தகத்துல இருந்து தான் நம்ம இன்னைக்கு வந்து இந்த வகுப்புல ரெஃபரன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சைட் பை சைடு உங்களுக்கு சைத்தன்யா சரித்தாமிருதம் என்னென்ன புக்ல வந்து நம்ம ஸ்லோகங்கள் வந்து இருக்கோ இல்ல ரெஃபரன்ஸ் இருக்கோ அதுவும் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இப்போ மூணு பாயிண்ட் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இப்போ எலாபரேட்டடா நம்ம பார்க்க போறோம், சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது ஐ திங்க் வந்து பலராம் சக்தி பிரபு அவருடைய அந்த லெக்சர்ல இருந்து தான் வந்து நம்ம பார்க்க போறோம். பட் ஸ்டில் புத்தகங்கள் ரெஃபரன்ஸ் வந்து நம்ம முதல்ல பார்த்த அதே புத்தகங்கள் தான். மாதுரிய கதம்பினி, அதுக்கப்புறம் பக்தி ரசாமிருதா, சிந்து ஜெய்வ தர்மா, சைத்தன்ய சரித்தாமிருதம், இந்த புத்தகங்கள். பட் இதெல்லாம் வந்து நீங்க இந்த புத்தகங்கள் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் இருக்கும். மேபி சைத்தன்ய சரித்தாமிருதம் தமிழ் புத்தகம் வச்சிருந்தீங்கன்னா கிரிதாரி பிரபுவுடைய கருணையில வந்து உங்களுக்கு தமிழ்ல நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். அந்த புத்தகமும் இல்லை அப்படின்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்க்க போற மொத்தம் நம்ம 3 ஸ்லைடு பார்க்க போறோம். டோட்டலா வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு. ஸோ இட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே. அதனால நம்ம வந்து இத ரொம்ப சீரியஸா நம்ம வந்து பக்தி சாதனை செய்வதில் வந்து நம்ம இறங்கணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்ப நம்ம பார்க்கலாம் பாவபக்தி. ஸோ பாவபக்தி இந்த ஸ்டேஜ்ல ஆசக்தி எப்பொழுது முழுமையான பக்குவத்தை அடைகிறதோ அந்நிலை ரதி அல்லது பாவ என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, இதுக்கு முன்னால நம்ம ஆசக்தியில அந்த பக்தன் எப்படி எல்லாம் இருப்போன்னே வகுப்பு ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்துட்டோம், சரிங்களா. ஸோ ஓகே, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது மேபி நான் இந்த டைப் பண்ணியிருக்கேன்னா இல்லைன்னு தெரியல, நான் சொல்லிடுறேன் அதை இப்பவே. இப்போ வந்து அந்த பக்தன் வந்து பாவ அப்படின்ற நிலைக்கு வந்துட்டான், ஓகேங்களா. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், ஐதர் வைத்தி சாதனா ஆர் ராகானுக சாதனா, 2 சாதனையுமே அவன் பண்ணி, எந்த பக்தனா இருந்தாலும் சரி, ராகானுக பக்தி சாதனை பண்றவனா இருந்தாலும் வைத்தி சாதனா பண்றவனாக இருந்தாலும் பாவா நிலைக்கு வந்துடுறான்னு வச்சுக்கோங்க. இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அவங்க எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க இந்த பாவ நிலை அப்படின்னா, வைதி சாதன பக்தி பண்றவனுக்கு எப்படி இருக்கும்னா அவனுக்கு வந்து அவனோடது வந்து இல்ல ஃபர்ஸ்ட் ராகானுக சாதனை பார்த்துக்கணும். ஸோ ராகானுக பக்தி சாதனை பண்ணி அவன் பாவ நிலைக்கு வந்துட்டான்னு வச்சோங்களேன், அவனோடது எப்படி இருக்கும்னா இன்டென்சிட்டி வந்து பக்தியோட இந்த இன்டென்சிட்டி ரொம்ப தீவிரமா இருக்கும், ரொம்ப தீவிரமான பக்தியா இருக்கும். பிளஸ் அந்த ஸ்பான்டேனியஸா இருக்கும் அவனுடைய பக்தி, இயல்பா இருக்கும், ஸ்பான்டேனியஸ் லவ் இருக்கும், சரிங்களா. அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவன் பகவானை வந்து பகவானை எப்படி பார்ப்பான்னா ஈக்குவலா பார்ப்பான், சரிங்களா. தனக்கு ஈக்குவலா சமமாக வந்து பார்ப்பான். ராகானுக பக்தி சாதனை புரிகிறவன் பாவா நிலையில, சரிங்களா, ஈக்குவலாக பார்ப்பான். என்னன்னா அந்த நேரத்துல அவனுக்கு வந்து பகவானை கிருஷ்ணரை வந்து மாஸ்டர், என்னுடைய எஜமானர், ஓகேங்களா, அந்த ஏவ் அண்ட் ரெஸ்பெக்ட் அப்படின்னு அந்த மரியாதை அப்படிலாம் அங்க வந்து இருக்காது. பிகாஸ் சமமாக பார்க்கும் பொழுது பிகாஸ் என்ன ராகானுக சாதனையை அவன் செய்யறான், சரிங்களா. சோ அந்த சமமாக பார்க்கும் பொழுது அந்த எஜமானர் அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாம் அவனுக்கு வந்து இருக்காது, ஈக்குவலா பாக்குற அந்த ஒரு இதுவா தான் இருக்கும். ஸோ அந்த இன்டென்சிட்டி அதிகமா இருக்கும், ஸ்பான்டேனியஸா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ராகானுக சாதனை வந்து செய்கின்ற அந்த பக்தனுடைய நிலை, சரிங்களா. ஆனா இந்த வைதி சாதனை பண்றான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு எப்படி இருக்கும்னா பாவபக்தி அடைஞ்ச பிறகு ராகானுக சாதனை பண்ற அளவுக்கு இன்டென்சிட்டி இருக்காது, தீவிரம் இருக்காது, ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது.
பிளஸ் இயல்பா நேச்சுரல் ஃபீலிங்காவும் இருக்காது. ரொம்ப அது ராகானுக சாதனை பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு இயல்பா அவனுக்கு இருக்காது. சரிங்களா? ஆனா இந்த ரெண்டு ராகானுக சாதனை, வைதி சாதனை ரெண்டு பேர்கிட்டயுமே வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டேட்ல, அந்த பாவ ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா பொசசிவ்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். பொசசிவ்னஸ்னா உரிமை கொள்வது. கிருஷ்ணரை வந்து தனக்கு தான் அப்படின்ற அந்த உரிமை எடுத்துக்கொள்வது. இருக்கும். ஆனா அவர்களுக்குள் கிருஷ்ணர் வந்து அந்த முழு முதற் கடவுள் அவர் அப்படிங்கிற அந்த ஒரு அவேர்னஸ் வந்து இருக்கும். நாட் சோ கண்டென்ஸ்ட், ரொம்ப கண்டென்ஸ்டா இருக்காது. சரிங்களா? சோ இந்த ரெண்டு விதமான பக்தி சாதனைகளும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள், வேறு வேறு விதமான பக்தர்களுக்கு வேறு வேறு விதமாக அவர்களுடைய பக்தியுடைய தீவிரத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரியே அந்த ஸ்வீட்னஸ, அந்த பகவானுடைய அந்த இனிமையை அனுபவிக்கிறதும் வித்தியாசப்படும். இந்த பாவா ஸ்டேஜ்ல ராகானுக பக்தி சாதனை, வைதி பக்தி சாதனை, அந்த கிருஷ்ணருடைய அந்த இனிமையை அனுபவிக்கக்கூடிய அந்த விகிதாச்சாரமுமே வந்து வித்தியாசப்படும். இப்ப சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா மாம்பழ ஜூஸ், எல்லாம் வந்து பலாப்பழ ஜூஸ், எல்லாம் கரும்பு ஜூஸ், கிரேப் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஒன்னொன்னுத்துக்கும் எல்லாமே வந்து ஜூஸ், அந்த சாரம் தான், ஜூஸ் தான், எசன்ஸ் தான். பட் ஸ்டில் அந்த டேஸ்ட் மாறுது இல்ல? ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பக்தி சாதனை செய்கின்ற பக்தர்கள் அந்தந்த பக்தி சாதனை அவரவர்களுடைய மனோநிலைக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் வந்து கிருஷ்ணருடைய அந்த இனிமையை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே. சோ இப்ப இந்த ரெண்டு பார்த்துட்டோம். என்னன்னா ராகானுக சாதனை அண்ட் வைதி பக்தி சாதனை. ஓகே. இப்போ இந்த பாயிண்ட் இங்க சொல்லணும்னு சொன்ன, ஏன்னா அப்பதான் நமக்கு அந்த வித்தியாசம் தெரியும் இல்லைங்களா? ஓகே. சோ இப்போ மறுபடியும் போலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆசக்தி எப்பொழுது முழுமையான பக்குவத்தை அடைகிறதோ அந்நிலை ரத்தி அல்லது பாவான்னு அழைக்கப்படுகிறது. சோ இப்ப அந்த ஆசக்தியில இருந்து மெச்சூர்டா ஆன பிறகு கம்ப்ளீட் ஆசக்தி ஸ்டேஜ் இப்ப கிராஸ் பண்றாங்க. சோ பாவா நிலை, பாவான்னு சொல்லுவாங்க, ரத்தின்னு சொல்லுவாங்க. சோ இந்த பாவா என்பது அந்த பக்தி கொடியில் மலர்ந்த மலர். இம்மலரானது வெளிப்புற பிரகாசமாக சர்வைகி சுதுர்லபா, உள்புற பிரகாசமாக மோட்ச லகுதா கிருத் இருக்கிறது அப்படின்றாங்க. அப்படின்னா என்னன்னா இந்த பாவான்ற அந்த நிலையில வந்து இட்ஸ் வெரி வெரி ரேர். கிருஷ்ணர் வந்து இந்த பாவ பக்திய கொடுக்கறது வந்து ரொம்ப 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 கஷ்டம், ரொம்ப ரேர். அதே மாதிரி அந்த பிகாஸ் ஏன்னா இந்த சுதுர்லப மோட்ச லகுதா கிருத்துங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தூய பக்தியுடைய குணநலன். பாவா அப்படிங்கிற ஸ்டேஜ்ல நமக்கு கிடைக்கக்கூடிய இரண்டு விதமான குணம். இதற்கு முன்னால இருக்கிற ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா தூய பக்தி பண்ணும்போது கிளேஷாக்னி சுபதா, கிளேஷாக்னின்னா நம்ம கிட்ட இருக்கிற எல்லா துன்பங்களும் வந்து பறந்து ஓடிடும். கிளேஷாக்னி சுபதானா அனைத்து விதமான சுப மங்களங்களும் நமக்கு வரும். இந்த ரெண்டு பாயிண்ட். ஸோ இந்த பாவாங்கிற ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி ரேர். பிளஸ் வந்து மோட்ச லகுதாகிறது, இந்த சமயத்துல அவன் வந்து மோட்சம் முக்தி அடையணுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து இன்சிக்னிபிகண்ட் ஆயிடும், அல்பமா இருக்கும் அவனுக்கு இந்த ஸ்டேஜ்ல. ஏன் அவன் அந்த அளவுக்கு அல்பமா இருக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம், வரப்போகிற பாயிண்ட்ஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? இதற்கு முன்னால நம்ம நிறைய பாயிண்ட் பார்த்துட்டோம் இல்லைங்களா? முக்தி பக்தியானது முக்தியை விட சிறந்ததுங்கிறதுக்கு வந்து நிறைய வந்து வகுப்புல பல பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ செகண்ட் பாயிண்ட் போலாம். சோ இதன் ஒரு சிறு துளி அறியாமையை முழுவதுமாக வேரோடு கலைக்கிறது. சோ இந்த பாவா ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ்ல ஒரு சின்ன ஒரு சின்ன டிராப் வந்து அந்த பக்தனுடைய இதயத்துல இருக்கிற இக்னரன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரம் த ரூட் வந்து போயிடுது. அப்ராரப்த ஃபலம் பாபம் கூட்டம் பீஜம் ஃபலோன்முகம் கிரமேணைவ பள்ளியேது விஷ்ணு பக்தி ரதாத்மனாம். நம்ம வகுப்புல பார்த்தோம் இல்லைங்களா? இந்த அபராதம் பார்க்கும்போது பார்த்தோம், எல்லா விதமான அப்ராரப்த ஃபலம் பாபம், அந்த கூட்டம் பீஜம், அதுக்கப்புறம் அந்த பாவங்களால் என்னென்ன விதமான அந்த கிரடேஷன்ல பாவங்கள் இருக்கோ அத்தனையும் பிராரப்த அப்ராரப்த எல்லா பாவங்களும் வேரோடு களையப்பட்டு அறியாமை முழுவதுமாக களைகிறது. அதற்கு பிறகு அந்யாபிலக்ஷிதா சூன்யம் ஸ்லோகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தூய பக்தியோடு சுத்த சத்த விசேஷாத்மா,
இந்த 3 குணங்கள் இணைவதால் ஏற்படுவது பாவ பக்தி அப்படிங்கிறார். ஓகே, இப்ப இந்த தூய பக்தி தான் பண்றான். இந்த ஸ்டேஜ்ல இருந்து அவன் வந்து அந்த நிஷ்டா ஸ்டேஜ்ல இருந்து அவன் தூய பக்தி பண்றான். பண்ணும்போது அந்த தூய பக்தியோட இப்ப இந்த ஸ்லோகத்துல இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, சுத்த சத்வ விசேஷாத்மா, இந்த சுத்த சத்வ விசேஷாத்மா, இந்த 3 குணமும் அவனுக்கு வந்து இணைவதால் ஏற்படுவது பாவ பக்தி. இந்த சுத்த சத்துவ விசேஷாத்மானா என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓகே, இது சேஷ்ட ரூப அனுசீலனம் அல்லன்னு 4th பாயிண்ட் கொடுத்திருக்கேன். சேஷ்ட ரூபம்னா என்ன? நம்மளுடைய மனதாலும் புலன்களாலும் வார்த்தையாலும் செய்கின்ற நவவித பக்தி தோண்டுகள் அது கிடையாது. பிகாஸ் ஏன்னா சேஷ்ட ரூபம் இப்ப என்ன ஆயிடுச்சு, நமக்கு பாவ ரூபம் ஆயிடுச்சு. பிகாஸ் ஏன்னா அந்த ஒரு ஸ்டேஜ்ல நம்ம அப்படியே ஒரு ஸ்டேஜா போக 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 நமக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்து நமக்கு அப்படியே டெவலப் ஆகிட்டே வருது. நமக்கு உணர்ச்சிகளோடு நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம். பிகாஸ் ஏன்னா இதயம் வந்து சுத்தமாகி நமக்கு என்ன ஆகுறதுன்னா அந்த இமோஷன்ஸ் வந்து அப்படியே லைட்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளிப்பட்டு கொண்டே வருகிறது. சோ அதனால இந்த பாவ ஸ்டேஜ்ல வந்து நாம் செய்வது சேஷ்ட ரூப அனுசீலனம் அல்ல. அனுசீலனம்னா கண்டினியூஸ் சர்வீஸ். சேஷ்ட ரூபம் கிடையாது. இது வந்து வித் ஃபீலிங்ஸோட, வித் ஸ்பிரிச்சுவல் இமோஷன்ஸோட செய்யப்படுகின்ற பாவ ரூப அனுசீலனம். ஓகே, சோ இந்த இடத்துல சுத்த சத்துவ விசேஷாத்மா, இங்க சுத்த சத்வா என்பது சத்து குணத்தை குறிப்பது அல்ல, ஜட இயற்கையின் முக்குணத்திற்கு அப்பாற்பட்டது. ஓகே, இப்ப இந்த சுத்த சத்துவ விசேஷாத்மா தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒரு பாயிண்டா பார்க்கலாம். ஏன்னா இதுதான் நம்ம அந்த பாவங்கிற அந்த நிலைக்கு வந்து ரூப கோஸ்வாமி கொடுக்கின்ற விளக்க உரை. ஃபர்ஸ்ட் வந்து சுத்த சத்துவ விசேஷாத்மா. இந்த சுத்த சத்வா அப்படின்றது வந்து முகுணம் கிடையாது, முகுணத்துக்கு அப்பாற்பட்டது. அப்போ அந்த நேரத்துல 6th பாயிண்ட், பகவானின் சச்சித் ஆனந்தம் எனப்படும் 3 சக்திகள் தோன்றும் ஆரம்ப நிலை பாவா எனப்படுகிறது. ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கு இந்த ஸ்லைடு நான் உங்களுக்கு காட்டுறேன். சோ இந்த சமயத்துல என்ன ஆகுனா, இந்த 3 சக்தி இருக்கு இல்லைங்களா, சோ இதுக்கு முன்னால வரைக்கும் நம்ம பக்தி பிராக்டிஸ் நம்ம வந்து பண்ணும்போது ஜீவாத்மா தட்டஸ்த சக்தியா இருந்தது. பகிரங்க சக்தி, அதாவது மாய சக்தி, வெளிப்புற சக்தி, அச்சித் சக்தி, அந்த சக்திக்கு கீழே எல்லாம் ஒரே சக்தி தான் பகிரங்க சக்தி, பலவித பெயரை. சோ அதற்கு கீழே வந்து நம்ம சேவை பண்ணிட்டு இருந்தோம். அதோடைய கட்டுப்பாட்டுக்குள் கீழே இருந்தோம். ஆனா இந்த பாபக்தின்ற நிலையில அப்ப பகவானுடைய அந்த சொரூப சக்தியான அந்தரங்க சக்தி, அதோடைய சக்தியுடைய என்னென்ன சக்தி பார்த்திருக்கோம் நம்ம, சந்தினி, சம்பத், கிளாதினி இருக்கு இல்லையா, இந்த 3 சக்திகளுடைய கட்டுப்பாட்டுக்குள் நாம் வருவோம் அப்படின்ட்டாங்க. இந்த 3 சக்திகள் வந்து நமக்குள்ள அந்த அந்த பக்தனுக்குள்ள தோன்றுதுன்னா அதுதான் பாவ ஆரம்ப நிலை. அந்த சக்தி ஸ்டார்ட் பண்ணுது, அதான் ஸ்டார்டிங். அதுமே இதுவே எண்டு கிடையாது. இந்த பாவாவே சாத்திய நிலையில ஸ்டார்டிங். இப்ப நம்ம எப்படி சாதன நிலையில ஸ்டார்டிங்ல இருக்கிறோமோ அந்த மாதிரி பாவாங்கிறது வந்து சாத்திய நிலையில பக்குவத்துடைய ஆரம்ப நிலை, அதான் வந்து பாவா. பட் இந்த ஸ்டேஜ்ல கிருஷ்ணருடைய அந்த ஸ்வரூப சக்திகள் வந்து தோன்ற ஆரம்பிச்சிடும், அதோடைய ஏர்லியர் ஸ்டேஜ். சரிங்களா? ஓகே, சோ இப்போ பகவானின் ஸ்வரூப சக்தியான சந்தினி சந்தினி. ஓகே, இதை நாம வந்து உங்களுக்கு அந்த ஸ்லைடே உங்களுக்கு காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து சந்தினி சக்தி அப்படிங்கிறது பலராமர், சம்பித் சக்திங்கிறது வந்து கிருஷ்ணர் பர்சானிஃபைடு. சரிங்களா? அவங்கதான் வந்து அந்த உருவக கிருஷ்ணர் தான் வந்து அந்த சம்பித் சக்தியோடைய உருவகம், சந்தினி சக்தியோடைய உருவகம் பலராமர், கிளாதினி சக்தியோட உருவகம் வந்து ராதாராணி, ஸ்ரீமதி ராதாராணி. இதெல்லாம் வந்து நம்ம வந்து சச்சித் ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சோ சத்துங்கிறது வந்து பலராமர், அதுதான் வந்து சந்தினி சக்தி. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்துங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர், நாலேஜ், ஆனந்தம் அளிப்பது வந்து ராதாராணி. இந்த 3 சக்திகளும் அந்த சாதகனுடைய இதயத்துல என்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுன்றதை நம்ம பார்க்கணும். பிகாஸ் ஏன்னா பர்சனலா நான் வந்து என்னோட இதுவ சொல்லணும்னா, கருத்துக்களை சொல்லணும்னு பாத்தீங்கன்னா,
நம்ம ஆச்சாரியர்களுடைய புத்தகங்கள்லாம் படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஜெய்வ தர்மாவா இருக்கட்டும், ஹரிநாம் சிந்தாமணியா இருக்கட்டும், அப்புறமா வந்து இந்த சம்மோதன பாஷ்யமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் என்ன கொடுத்திருப்பாங்கன்னா இந்த சக்திகளை பத்தி விவரிச்சிருப்பாங்க. தடஸ்த சக்தி, நடுநிலை சக்தி, அதாவது தடஸ்த சக்தி தான் நடுநிலை சக்தி, அதுக்கப்புறம் சித் சக்தி, அச்சித் சக்தின்னு எல்லா இடத்துலயும் வரும். நம்ம என்ன பண்ணிருப்போம்னா யூஸ்வலா நான் வந்து அதெல்லாம் வந்து அப்படியே வந்து அந்த பேஜ் அப்படியே தள்ளிடுவேன். அப்பா ஆல்ரெடி நிறைய தடவை படிச்சுட்டேன், நல்லா தெரியும் எனக்கு. சத்துனா தட்டஸ்த சக்தி, அதான் நம்ம பகிரங்க சக்தி, மாய சக்தி அதுல மாட்டின்னு இருக்கோம். ஓகே, இது யோக மாய சக்தி, பகவானுடைய அந்தரங்க சக்தி, இது எதுக்கு திரும்ப திரும்ப படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே நெக்லெக்ட் பண்ணிட்டு அந்த பேஜை வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சது தானே அப்படின்னு சொல்லி, தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லி நெக்லெக்ட் பண்ணிடும். பட் வந்து இப்பொழுதுதான் அதோடைய ஏன் நம்ம ஆச்சாரியர்கள்லாம் திரும்ப 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 இந்த சக்திகளுடைய அந்த விவரிப்பை வந்து எல்லா புத்தகத்திலயுமே அவங்க கொடுத்திருக்காங்க அப்படின்றது வந்து இப்பொழுதுதான் வந்து தெரிய வந்தது அவர்களுடைய கருணையில். பிகாஸ் ஏன்னா இந்த 3 சக்திகள் தான் வந்து அந்த நேரத்துல வந்து நமக்கு வந்து அந்த பக்தனுடைய இதயத்தில் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகி அது நமக்குள்ள வந்து அந்த பிரேமையை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சோ பகவானுடைய அந்த சச்சிதானந்தம் இப்பதான் அதோடைய வேல்யூ தெரிஞ்சது. ஓ, ஏன் அதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம இதுக்கப்புறம் இன்னும் நிறைய அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சச்சித் ஆனந்த இந்த சக்திகள் என்னென்னலாம், என்னென்ன அதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ பகவானின் ஸ்வரூப சக்தியான சந்தினி சக்தி தான் வந்து இருப்பு நிலை சக்தியாகும். இருப்பு நிலை சக்தினா எக்ஸிஸ்டென்ஷியல் சக்தி. சோ பலராமர் தான் இந்த சக்தியுடைய உருவகம். இவர் என்ன பண்ணுவார்னா அந்த சமயத்துல இந்த பாவாங்கிற ஸ்டேஜ்ல அவர் வந்து ராதா மற்றும் கிருஷ்ணர் இருவரும் லீலைகள் புரிவதற்கேற்ற அனைத்து சாதனங்களையும் ஏற்படுத்தி தருவார். இது நம்ம நிறைய லெக்சர்ல வந்து நம்ம கேட்டிருக்கோம். என்னன்னா பலராமர் தான் என்ன பண்ணுவாரு, இவன் வந்து தேவகி கிருஷ்ணன் ஜென்மாஷ்டமி அப்ப கூட வந்து தேவகி வசுதேவர் கிருஷ்ணர் பிறக்கிறது அப்போ நம்ம லெக்சர்ல வந்து கேட்டிருக்கோம். என்னன்னா கிருஷ்ணர் வந்து பலராமர் வந்து கிருஷ்ணர் வருவதற்கு முன்னால தேவகியினுடைய இதயத்தை வந்து தூய்மைப்படுத்தி கிருஷ்ணர் வந்து தங்குவதற்காக அவர் முன்னாடியே பிறந்துட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பிளஸ் வந்து பலராமர் எல்லாமுமாக சேவை செய்கிறார். கிருஷ்ணர் ராதாகிருஷ்ணருடைய லீலைகளுக்காக வந்து கிருஷ்ணருடைய உத்திரியமா இருக்கட்டும், அவர் போட்டுக்கிற சதரா இருக்கட்டும், அவருடைய போட்டுக்கிற பாதுகாவா இருக்கட்டும், அவர் உட்கார்ந்து இருக்கிற ஆசனமா இருக்கட்டும், தாமமா இருக்கட்டும், லீலைகள் புரிவதற்குண்டான அத்தனை உபகரணங்களையும் சாதனங்களையும் ஏற்படுத்தி தருவது பலராமர். அவர் தான் வந்து என்ன சக்தி, சந்தினி சக்தி, அதான் வந்து சத்து சக்தி. சரிங்களா, இதெல்லாம் ஏற்படுத்தி தருவார். சோ இப்போ எந்த இதயமானது சாதனா பக்தியின் மூலம் தூய்மை அடைந்துள்ளதோ அந்த இதயத்தில் சந்தினி சக்தி தோன்றி. ஓகே, சோ அப்ப அந்த சமயத்துல வந்து அந்த ஆசக்தி ஸ்டேஜுக்கு மேல அந்த டிவோட்டியோடைய இதயத்துல வந்து கலங்கம் இல்லாமல் அப்படியே கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். சேதோ தர்ப்பணம் மார்ச்சனம் எந்த கலங்கமும் கிடையாது. அந்த நேரத்துல அந்த சந்தினி சக்தி அங்க வந்து மேனிஃபெஸ்ட் ஆவார் பலராமர். அங்கு தோன்றி சம்பித் சக்தியான கிருஷ்ணரும் கிளாதினி சக்தியான ராதாராணியும் தோன்றுவதற்கு இதயத்தை தயார்படுத்துவார். அவர் வந்து அதை என்ன பண்றாரு, ரெடி பண்ணி வைக்கிறார். ஓகே, ராதாகிருஷ்ணன் வந்து அந்த பக்தனுடைய இதயத்துல லீலை புரிவதற்கு வந்து அந்த இடத்த வந்து என்ன ஆக்கிட்டார், புனித தாமம் ஆக்கிட்டார், பிருந்தாவனம் ஆக்கிட்டார். ஓகே, சந்தினி சக்தியுடைய ஃபங்க்ஷன் பாருங்க. சோ அப்போ இத என்ன கன்க்ளூஷன் என்ன கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதனால் தூய்மையான இதயமானது சந்தினி சக்தி ஆகும். சோ நம்மளுடைய இதயத்துடைய பியூரிட்டி, அந்த தூய்மையான இதயம் தான் வந்து பாத்தீங்கன்னா சந்தினி சக்தி ஆகும். ஓகே, சோ இப்ப சந்தினி சக்தி பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ இவ்விடத்தில் சுத்த சத்வ என்பது பகவானின் சொரூப சக்தியின் விகாரமான சம்பித் சக்தியை குறிக்கிறது. ஓகே, இப்ப நம்ம நெக்ஸ்ட் சக்திக்கு போலாம். ஓகே, இப்ப சம்பித் சக்தி வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இது எல்லாத்துக்கும் இதெல்லாம் எந்த இதுக்குள்ள அடங்குறது, எதை நம்ம எதோடைய விரிவாக்கம் பார்த்துட்டு இருக்கோம்னா சுத்த சத்துவ விசேஷாத்மா. அதுக்குதான் இப்ப நம்ம வந்து அர்த்தம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சுத்த சத்துவ விசேஷாத்மானா என்ன, அதுக்குதான் வந்து இப்ப அர்த்தம் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, சோ இப்ப இந்த சந்தினி சக்தி நமக்குள்ள பலராமர் வந்து என்ன பண்ணிட்டாரு, மேனிஃபெஸ்ட் ஆகி நம்ம இதயத்தை வந்து ரெடி பண்ணிட்டாரு, பிருந்தாவனம் ஆக்கிட்டாரு. ராதாகிருஷ்ணர் வந்து
லீலை புரிவதற்காக. சோ இந்த இடத்துல சுத்த சத்வா அப்படிங்கிறது பகவானுடைய சொரூப சக்தியுடைய விகாரம் அப்படின்னா டிரான்ஸ்பர்மேஷன். சரிங்களா? இதுக்கு முன்னால மாயாசக்தி அந்த சாதகன் வந்து இப்போ வந்து மாயாசக்தியுடைய ஆளுகையில இருந்தா, இப்போ வந்து என்ன ஆச்சு, ஸ்பிரிச்சுவல் ஸ்வரூப சக்தியா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இப்போ சம்வித் அப்படின்றத குறிக்குதுங்கிறார். இந்த சுத்த சத்த விசேஷாத்மா அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அந்த சுத்த சத்வா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது வந்து கிருஷ்ணருடைய சம்பித் சக்திய குறிக்குது அப்படின்றார். ஓகே, இப்ப இந்த சம்பித் சக்தியோட ஃபங்க்ஷன் என்ன மாதாஜி அப்படின்னீங்கன்னு பாத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சந்தினி சக்தியோடைய ஃபங்க்ஷனை பார்த்துட்டோம். இப்ப சம்பித் சக்தி. இப்ப சம்பித் சக்தி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்பித் என்றால் ஞானம் என்று அர்த்தம். நாலேஜ் சுயமாக வெளிப்படுவது தான் அதோடைய இயல்பு. செல்ஃப் ரிவீலிங் அப்படின்னா எப்படி கிருஷ்ணர் வந்து இண்டிபெண்டோ ஸ்வராட் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? பாகவதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் என்ன, ஜென்மாதிய சேதோ அன்வேதி சார்டேஷு அபிக்ஞா ஸ்வராட். ஸ்வராட்னா இஸ் இண்டிபெண்ட். யாருமே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது, அது கண்ட்ரோலே பண்ண முடியாது. அங்க வரணும் அப்படின்னா சுயமாக வெளிப்படுவது, செல்ஃப் ரிவீலிங். ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன பண்ணுவார், அங்க வந்து ரிவீல் பண்ணுவார், தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது. செல்ஃப் ரிவீலிங்னா தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது, சுயமாக வெளிப்படுவதுதான் அதோடைய இயல்பு. நம்மளுக்கு யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளயும் அது வராது, பிளஸ் யாரையும் டிபெண்ட் பண்ணியும் இருக்காது. இதுதான் வந்து செல்ஃப், தன்னையே வந்து வெளிப்படுத்திக் கொள்வது, அதோடைய இயல்பு, இண்டிபெண்ட். சம்பித் சக்தியானது ஞான சக்தி கிருஷ்ணரை நம்மிடமும் நம்மை கிருஷ்ணரிடமும் அறிமுகப்படுத்துகிறது. திஸ் இஸ் த இன்ட்ரோடக்ஷன். இதுக்கு முன்னால நம்ம ஐ திங்க் பார்த்தோம், இதுக்கு முன்னால இருக்கிற கிளாஸ்ல வந்து யாருன்னா கேசவானந்த் பிரபுவோட இதுக்கு முன் ஸ்டேஜ் ஒரு பார்த்தோம் இல்லைங்களா? ஏன்னா நயனம் கலதேஷ்தாரே நதனம் நஜனம் சுந்தரினுக்கு பார்த்தோம். என்னன்னா தட் இஸ் இன்டர்வியூ வித் காட் அப்படின்னு. இன்டர்வியூ வித் காடுனா அங்க வந்து கிருஷ்ணர் வந்து கேட்கிறார். ஏன்னா அப்ப அவன் பிரார்த்தனை பண்றான், என்ன வந்து சித்த தூளி சதிருஷம் விசிந்தையா, கிருஷ்ணா என்ன வந்து நீங்க வந்து தூசி மாதிரி என்னை அக்செப்ட் பண்ணுங்க. அல்ல ஒண்ணா கிருஷ்ணர் கேட்கிற மாதிரி அந்த பக்தன் பதில் சொல்ற மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா? தட் இஸ் த இன்டர்வியூ வித் காட். இன்டர்வியூல வந்து இப்ப சாங்ஷன் பண்ணிட்டாரு. இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இப்ப வந்து இன்ட்ரோடக்ஷன் பாஸ் வந்து இன்ட்ரோடக்ஷன் நடக்கிறது. அந்த சாதகன் பார்த்துடுறோம், பாஸ் என்ன கிருஷ்ணர். இப்போ இந்த சம்பித் சக்தியுடைய ஃபங்க்ஷன் என்னன்னா, அந்த சம்பித் சக்தி அந்த சாதகனை கிருஷ்ணரிடமும் கிருஷ்ணரை சாதகனிடமும் அந்த பக்தனிடமும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிச்சு. டைரக்டா, ஃபேஸ் டு ஃபேஸ், 1-to-1. இதுதான் ஃபங்க்ஷன், சம்பித் சக்தியோடைய ஃபங்க்ஷன். சரிங்களா? சோ அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ண பிறகு அவனுக்கு அந்த நேரத்துல வந்து தெரிஞ்சிடும் என்ன சர்வீஸ் என்ன, சேவை என்ன, அவனுடைய ரூபம் என்ன, அவன் எந்த இடத்துல வந்து அவன் ஜனிக்க போறான், எந்த இடத்துல வாழ போறான், என்ன ரிலேஷன்ஷிப், என்ன அந்த உறவு கிருஷ்ணருக்கும் அந்த பக்தனுக்கும் இருக்கின்ற உணர்வு, அது வந்து தாசிய பாவமா, வாத்சல்ய பாவமா, இல்ல மாதுரிய பாவமா, இல்ல சக்கிய பாவமா, இல்ல வந்து என்ன பாவம், என்ன உறவு, இதெல்லாம் வந்து அந்த நேரத்துல வந்து ரிவீல் ஆயிடும் இந்த சம்பித் சக்தியின் மூலமாக, அந்த பாவ நிலையில. சரிங்களா? ஓகே. சோ இது வந்து சுத்த சத்வ. சுத்த சத்வனா சம்பித், தட் இஸ் ஞானம். சித்துன்னு பார்த்தோம்ல, ஞானம், அது வந்து கிருஷ்ணா. ஓகே, அதுக்கப்புறம் ஓகே சுத்த சத்து விசேஷாத்மா நீ ஏன் கொடுத்துருக்காரு மாதாஜி? அந்த விசேஷாத்மான்ற வார்த்தை என்ன வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப அடுத்து போலாம். நம்ம அடுத்து இப்ப நம்ம சந்தினி சக்தி பார்த்துட்டோம், சம்பித் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வர்றது வந்து அந்த விசேஷ ஆத்மா, ஸ்பெஷல் அப்படின்னு வருது இல்லைங்களா? தட் இஸ் ஸ்ரீமதி ராதாராணி. விசேஷ சுத்த சத்வ என்ற வார்த்தையோடு விசேஷ என்ற வார்த்தை சேர்த்து சுத்த சத்வ விசேஷ ஆத்மா என்பது ஸ்வரூப சக்தியின் விசேஷமான மற்றொரு விகாரமான கிளாதினி சக்தியை குறிப்பிடுகிறது. இதான் வந்து இங்க ஸ்ரீமதி ராதாராணி. அந்த சுத்த சத்வங்கிறது சம்பித் சக்தி, விசேஷாத்மாங்கிறது ஸ்ரீமதி ராதாராணி. தட் இஸ் த எக்ஸலண்ட் பார்ட் ஆஃப் சுத்த சத்வா, அதான் கிளாதினி சக்தி. ஓகே, இப்ப இந்த கிளாதினி சக்தி நமக்கு என்ன கொடுக்கறது அப்படின்னு பார்க்கலாம். என்ன ஃபங்க்ஷன், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் கிளாதினி சக்தி? சோ நம்ம இதுக்கு முன்னால பலராமர் சந்தினி சக்தியோடைய ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் சம்பித் இதயம் தூய்மை பண்ணிவிடுறாரு,
ராதாகிருஷ்ணர் லீலை பண்றதுக்கு உண்டான மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு உண்டான அத்தனை இதுவும் சாதனங்களையும் ரெடி பண்றது வந்து தயார்படுத்துவது சந்தினி சக்தி. அதற்கு பிறகு சம்பித் சக்தி, கிருஷ்ணருக்கும் அந்த சாதகனுக்கும் இன்ட்ரோடக்ஷன் நடக்கிறது. கிருஷ்ணர் சாதகன் தான் யார், தன்னுடைய உண்மையான சொரூபத்தையும் கிருஷ்ணரையும் வந்து அவன் வந்து தரிசித்து விடுகிறான். ஓகே, ஸோ இப்போ இதை இன்ட்ரோடியூஸ் மட்டும் பண்ணினா போதுமா? அதுக்கப்புறம் என்னமோ அங்க சம்திங் இஸ் மிஸ்ஸிங்னோ, ரிலேஷன்ஷிப் கிடைச்சது, அங்க என்ன மிஸ்ஸிங் அப்படின்னா அந்த இடத்துலதான் இந்த ஸ்பெஷல் தட் எக்ஸலண்ட் பார்ட் ஆஃப் சுத்த சத்வாதுன்னா என்னன்னா கிளாதினி சக்தி. அந்த ஃபங்க்ஷன் பார்க்கலாம். கிளாதினி சக்தியோட ராதராணியோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த சக்தியை பத்தி விஷ்ணு புராணத்தில் விலாவரியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கிளாதினி சக்தி பத்தி பார்க்கணும்னா, அனைத்து ஜீவாத்மாக்களும் தஞ்சம் அடைகின்ற உங்களிடம் ஒரே சக்தியான கிளாதினி, சந்தினி, சம்வித் இவை அனைத்தும் உள்ளன. விஷ்ணு புராணத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, கிருஷ்ணர் எல்லா ஜீவாத்மாக்களையும் வந்து ஆசிரியம் எடுத்துக்கிறது கிருஷ்ணர் கிட்டதான். அவர்கிட்ட வந்து பலவித சக்திகள் இருக்கு. இப்ப நம்ம பார்த்துக்குமே சந்தினி, சம்பித், கிளாதினி, இன்னும் பல சக்திகள் இருக்கு கிருஷ்ணர் கிட்ட. அதுல மெயின் இந்த 3. பட் இதெல்லாம் நம்மளுடைய புரிந்துணர்வுக்காக பிரிச்சு கொடுத்துருக்காங்க 3. பட் ஆக்சுவலா ஒரே சக்தி தான். அந்த சக்தி பேர் வந்து கிளாதினி. ஓகேங்களா? அதுதான் வந்து அதோட எசன்ஸ் தான் இதெல்லாம். அந்த கிளாதினி சக்தியோட எசன்ஸ் சாரம். சோ முகுணத்துக்கும் அப்பாற்பட்ட தங்களிடம் இந்த ஜட உலகத்தில் காணப்படும் சுக துக்கங்கள் உங்களிடம் இருப்பதில்லை. சோ விஷ்ணு புராணத்துல என்ன கொடுத்திருக்குன்னா, இதெல்லாம் முக்குண. இப்ப நம்ம இப்போ வந்து நம்மளுடைய செயல்கள் அனைத்தும் முக்குணத்தால ட்ரிகர் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா பாவா நிலையில வந்து முக்குணங்கள் வந்து என்ன, சந்தினி, கிளாதினி அண்ட் சம்பித், இந்த குணங்களால ட்ரிகர் பண்ணப்படுகின்ற செயல்கள். சரிங்களா? சோ அதனால பகவான் கிட்ட வந்து உங்ககிட்ட இந்த ஜட உலகத்துல காணப்படுகின்ற சுக துக்கங்கள் உங்ககிட்ட இருக்கிறது கிடையாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா, ஐயோ சிலர்லாம் என்ன சொல்லுவாங்க, மக்கள்லாம் ராமாயணம் படிச்சுட்டு, ஐயோ ராமர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு சீதையை பிரிஞ்சு, இல்லைங்களா? சோ ஏன்னா அவன் வந்து அந்த ஜட குணத்துடைய அந்த கட்டுப்பாட்டுல இருக்கிறதால ராமரும் சீதையும் அனுபவிக்கின்ற அந்த விப்ரலம்ப பிரேமையுமே அவன் ஜடமா பார்த்துட்டு இருக்கான். ஜடனா அந்த முகுணத்துக்குள்ள நடக்கின்ற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டான். கண்டிப்பா அது முக்குணத்துக்குள் ஏற்படுகின்ற நடக்கின்ற லீலைகள், அது வந்து விஷயங்கள் கிடையாது. முக்குணத்துக்கும் அப்பாற்பட்ட இந்த சுத்த சத்துவ சேஷாத்மா சக்திகளால் நடக்கின்ற செயல்படுகின்ற லீலைகள். சோ அந்த அவர்கள் அனுபவிக்கின்ற சுகமும் துக்கமும் ஜடத்துல பௌதிக உலகத்துல ஜீவாத்மாக்கள் அனுபவிக்கின்ற சுக துக்கங்கள் கிடையாது. ஓகே, சோ இந்த வாக்கியத்திலிருந்து கிளாதினி என்ற இந்த சக்தியானது மிக உயர்ந்த சக்தியாக புரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் அவருடைய சொரூப சக்தியின் விகாரங்கள் அனைத்தின் அடர்த்தியான சாரமாக இருப்பதாகவும் புரிந்து கொள்ள முடிகிறது. சோ கிளாதினி சக்தி தான் கிருஷ்ணர் கிட்ட இருக்கிற சக்தியுடைய அனைத்து சக்திகளுடைய எசன்ஸ். இட்ஸ் வெரி கண்டென்ஸ்ட் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஓகே, சோ இப்போ 13th பாயிண்ட், கிளாதினி மற்றும் சம்பித் சக்தியின் கூட்டு கலவை. சோ இப்ப அந்த பாபா ஸ்டேஜ்ல என்னாச்சு, சந்தினி சக்தி ஆச்சு, அப்புறம் சம்பித் இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் கிளாதினி சக்தி. இப்ப இன்னும் கிளாதினி சக்தியோட இன்னும் ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். அதான் வந்து உங்களுக்கு நமக்கு சீக்ரெட். இப்ப நெக்ஸ்ட் ஸ்லைட்ல தான் இருக்கும் அது. ஓகே, இதெல்லாம் ஒன்னா சேர்ந்த பிறகு என்ன ஆகும், என்ன விஷயத்தை ஏற்படுத்தும் அந்த சாதகனுடைய இதயத்துல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பகவான் கிருஷ்ணரை வந்து ப்ளீஸ் பண்ணணும், பகவானை திருப்தி பண்ணணும் அப்படின்றதுக்கு உண்டான தீவிரமான ஆசை. அவனோட ஆசை வந்து ரொம்ப இன்டென்ஸ் ஆயிடுமா அப்ப அந்த சமயத்துல. அதுக்கு இது காரணமாகிறது. எது காரணமாகிறது? சம்வித் அண்ட் கிளாதினியோட காம்பினேஷன். சோ இந்த தீவிரமான ஆசை யார்கிட்ட இருக்கு அப்படின்னா, பகவானின் நித்திய சித்த பக்தர்களிடம் காணப்படுகிறது. பகவானோட நித்திய சித்த பக்தர்கள் இருக்காங்க இல்லைங்களா, கோலோக விருந்தாவனத்துல. சோ அவர்கள் கிட்ட இருக்கிற மாதிரி கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணுங்கிற அந்த தீவிரமான, கிருஷ்ணரை ப்ளீஸ் பண்ணணும், திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு தீவிரமான ஆசைக்கு இந்த சம்பித் சக்தியும் கிளாதினி சக்தி, இது ரெண்டுத்தோட காம்பினேஷன் வந்து அந்த தூய அந்த பாவ பக்தனுக்கு வந்து என்ன பண்ணிடுது, அதை கிரியேட் பண்ணிடுது, காரணமா இருக்கு. த காஸ் ஆஃப் இன்டென்சிஃபைடு டிசைர் டு ப்ளீஸ் ராதா அண்ட் கிருஷ்ணா. இது ரெண்டுத்துக்கு காரணம் தான் கிளாதினி அண்ட்
சம்பித் சக்தி. ஓகே ஓகே. சோ இப்போ கிளாதினி சக்தி, அப்ப அந்த சமயத்துல பகவானை சந்திக்கும் சமயத்தில் பக்தன் அனுபவிக்கின்ற ஆனந்தம் கிளாதினி சக்தியால் செயல்படுத்தப்படுகிறது. அந்த சீக்ரெட் என்னன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ஒன்ஸ் வந்து சம்பித் சக்தியில வந்து தன்னுடைய உண்மையான சுரூபத்தை அடைந்து விடுகிறான், பகவானை வந்து தரிசித்து விடுகிறான் அந்த சாதகன் வந்து பாத்தீங்கன்னா, அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்ல அவனுக்கு ஒரு அந்த பிளிஸ் கிடைக்கிறது இல்லைங்களா, அந்த ஆனந்தம் அனுபவிக்கின்ற ஆனந்தம். பிகாஸ் அங்க அது மிஸ்ஸிங் இல்லையா ஒரு ரிலேஷன்ஷிப். சப்போஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப நம்ம ஏதாவது மேரேஜுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். மேரேஜ் போகும்போது அப்போ நம்மளுடைய அம்மா வந்து ரொம்ப வருஷமா நம்ம பார்க்காத ஒரு ரிலேஷன்ஷிப், நம்மளுடைய கசின் சிஸ்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க, கொண்டு வந்து நம்மளை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இது யாருன்னு தெரியுமா? அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க இந்த ரிலேஷன்ஷிப். ரொம்ப தூரத்து சொந்தம், உனக்கு வந்து தங்கச்சி முறை வேணும் இல்ல அக்கா முறை வேணும் அப்படின்னு சொல்லி நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உடனே என்ன பண்ண ஆரம்பிப்போம்? அப்படியா, உடனே அவங்க 2 பேருக்கு நம்ம வந்து பேச ஆரம்பிப்போம். பேச ஆரம்பிச்சு சின்ன வயசுல நடந்ததெல்லாம் பேசுவோம். அதுக்கப்புறமா வந்து பேசி 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 நமக்கு நேரம் போவதே தெரியல. நம்ம கதையெல்லாம் அவங்களோட பேச ஆரம்பிப்போம். பேசிட்டு பாத்தீங்கன்னா அவங்க என்ன ஆயிடும்னா அந்த அட்டாச்மெண்ட்டும் அதிகமாயிடும். அந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம வந்து அந்த உறவுல வந்து ஒரு ஒரு ஹாப்பினஸ் வந்து ஃபீல் பண்ணுவோம். நைட் எல்லாம் உட்காந்து பேசுவோம். விடிய 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 பேசுவோம். இது இட்ஸ் லைக் என்ன சொல்றது, ஒரு மெட்டீரியல், ஒரு உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுனா, அப்போ ஒரு அந்த அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு என்ன கிடைச்சிது, நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிறது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த பாவ பக்தன் கிருஷ்ணரை சந்தித்தவுடன் அந்த பாவ நிலையில அந்த கிளாதினி சக்தி வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து அளவில்லாத ஆனந்தத்தை அளிப்பது கிளாதினி சக்தியோட செயல் ஃபங்க்ஷன். அவ்வளவு ஒரு ஆனந்தம். இந்த ஆனந்தம்லாம் இதுல இருக்கிற இந்த ஆனந்தம், இந்த பாவ நிலையில அவன் அனுபவிக்கின்ற அந்த ஆனந்தமானது மோட்ச லகுதாகிருத்து லிபரேஷன்ல கிடைக்கிற, முக்தியில கிடைக்கின்ற அந்த ஆனந்தம் வந்து ஒண்ணுமே கிடையாது. பக்கத்திலே நிக்க முடியாது, நெருங்கவே முடியாது. அவ்வளவு ஒரு ஆனந்தம் கிளாதினி சக்தியால் செயல்படுத்தப்படுகிறது. சோ இந்த கிளாதினி சக்தி மேலும் தீவிரம் அடையும் பொழுது இந்த பாவ நிலையானது மேலும் உயர்ந்த நிலையான மோதனா என்று சொல்லக்கூடிய மகாபாவ நிலைக்கு மாறக்கூடியது. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், நம்ம பாவாங்கிறது வந்து இப்பதான் சாத்திய பக்தியுடைய ஆரம்ப நிலை, இனிஷியல் ஸ்டேட். இதுக்கப்புறம் பாவா, அப்புறம் பிரேமா, ஸ்னேகா, மான, ராக, அனுராக, மகாபாவ, இன்னும் பல நிலைகள் இருக்கு. சோ அந்த அந்த மகாபாவ நிலைக்கு செல்வதற்கு வரைக்கும் நமக்கு வந்து அந்த கிளாதினி சக்தி இன்னும் எவ்வளவு வந்து இன்டென்சிஃபை ஆறுதோ அதுக்கேற்ற மாதிரி இன்னும் அந்த சாதக பக்தன் உயர்ந்த நிலைக்கு வந்து சென்று கொண்டே இருப்பான். ஹையஸ்ட் பிளிஸ். அதனாலதான் பானு மகாராஜ் நீங்க கிளாஸ் கேட்டீங்கன்னா த ஹையஸ்ட் பிளிஸ், த ஹையஸ்ட் ஃபார்ம், த ஹையஸ்ட் தாம், த ஹையஸ்ட் ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர்னு சொல்லுவார். வந்து ஒய் நம்ம கேட்டுட்டு அதுதான் திரும்ப திரும்ப வந்து அந்த என்ன சொல்றேன்னா அபிதயம்னா பிராக்டிஸ் பண்றது, பிராக்டிஸ்ல போடணும். இவ்வளோ கேட்டுட்டு நம்ம வந்து பட் ஸ்டில் வி வர்ஷிப், ஸ்டில் வந்து நம்ம வந்து எல்லாரும் ஒண்ணு இல்ல, யார வேணாலும் நம்ம வணங்கலாம், சரிங்களா, எங்க வேணாலும் போலாம். நம்ம வந்து பக்தி பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம எப்படி இருந்தோமோ அப்படியே இருந்துகிட்டே இருந்தோம்னு வச்சோங்களேன். நம்மளுடைய பக்தி பாதையில நம்ம கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணாம அப்படியே நம்ம இருந்துகிட்டே இருந்தோம். பக்தி பாதைக்கு வர்றதுக்கு முன்னால நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரியே நடந்துகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு இந்த ஸ்டேஜ் எல்லாம் அனுபவிக்கவே முடியாது. ஸோ இதை கேட்டு நம்ம வந்து அதை அப்ளை பண்ணணும், சரிங்களா? அப்ளை பண்ணினாதான் வந்து இவ்வளோ விஷயங்கள் நம்மளுடைய ஆச்சாரியர்கள் வந்து நமக்கு குறிப்பிட்டு கொடுக்குறாங்க நமக்கு. இதுல பர்டிகுலரா என்னன்னு சொன்னா, இப்ப நம்ம ராகானுக சாதனா, வைதி பக்தி சாதனா நம்ம பார்த்தோம் இல்லையா? இதுல வந்து கோபி உடல் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வைதி பக்தி சாதனால நமக்கு கிடைக்காது. ராகானுக சாதனைல மட்டும்தான் கோபி தேகம் நமக்கு கிடைக்கும். ஆச்சார ரூப கோஸ்வாமி வந்து சொல்றார் பக்தி ரசாமிருதத்துல. ஆச்சாரியர்கள் அனைவரும் வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. So we should be very very careful. Stick to Krishna bhakti, stick to Vrajaka. Suppose வந்து கிருஷ்ணர்லயே பாத்தீங்கன்னா மதுரா, துவாரகா, விருந்தாவன் அப்படின்னா விருந்தாவன்
நம்ம என்ன நமக்கு வந்து கோலை வந்து நிறைய நம்ம வகுப்புல பார்த்துட்டு ஸ்ட்ரிக்டா நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த ரூபம் அப்படின்னு, எந்த ரூபம், எந்த தாமம், எந்த எந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணிக்கணும், நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணாம நம்ம பழைய மாதிரியே நம்ம பக்தி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு இருந்தோம்னா, ஒரு பக்கம் கிளாஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறது, ஒரு பக்கம் அப்ளை பண்ணாம இருந்தோம்னா விழலு என்ன சொல்றது, நம்ம அந்த போடுற அந்த நீர்ல வந்து நீர் பாய்ச்சறோம் இல்லையா, பக்தி அந்த கொடிக்கு நீர் பாய்ச்சி வந்து விழு கிடைத்த நீராக வீணாக போய்விடும். ஸோ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். சச்சினந்தன் மகாராஜ் வந்து அடிக்கடி சொல்வார், அவருடைய வகுப்புல பாத்தீங்கன்னா, சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூடு, சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூடு. அப்படியே மெக்கானிக்கலா எப்படி நம்ம பக்தி பாதையில வந்ததுல இருந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்காதீங்க, சேஞ்ச் பண்ணுங்க. கேட்ட உடனே ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்க, சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். ஓகே, சோ இந்த ஹ்லாதினி சக்தி நம்மள மகாபாவ நிலைக்கு வரைக்கும் மாறக்கூடியது அப்படின்னு. ஏன் சைத்தன்ய மகாபிரபு நமக்கு வந்து இன்கார்னேட் பண்ணி அனார்பித சரிம் சிராத் கருணையாவ தீர்ணகலோ சமர்ப்பயித்து முன்னதோஜ்வல ரசாம் சுபக்தி ஸ்ரீயம் அருகி புறத்த சுந்தர தியூதி கதம்ப சந்தீபிதக சதா ஹிருதய கந்தரே ஸ்பிரத்வா சச்சினந்தன. எதனால சச்சிமாவுடைய கர்ப்பத்துல இருந்து உதித்தார் சைத்தன்ய மகாபிரபு, எதுக்கு வந்தார்? இதுவரைக்கும் எந்த அவதாரங்களும் கொடுக்காத அந்த ஒரு பிரஜ பிரேம பக்தியை கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. இவ்வளவு நிலைக்கு இவ்வளவு விஷயங்கள் நம்மளால வந்து அடைய முடியும். அதை விட்டுட்டு நம்ம மறுபடியும் பழைய மாதிரியே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ ப்ளீஸ் டிவோட்டீஸ், நம்ம எல்லாருமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். அபிதயம் பிராக்டிஸ்ல வந்து நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் பிராக்டிஸ்ல வந்து போடணும். ஓகே, சோ பாவா ஆனந்தத்தின் காரணமாகவும் அதுவே ஆனந்தமாகவும் இருக்கிறது. பக்தியா சஞ்சாயதே பக்தியா அப்படின்னா இது அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம சம்போதன பாஷ்யத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதுலயே நம்ம பார்த்துட்டோம், சேத தர்ப்பணத்திலே பக்தியா சஞ்சாயத்தே பக்தியா அப்படின்னா, இந்த பக்தி இப்ப நம்ம இந்த பாவ நிலையில இருக்கான் அந்த சாதகன் அப்படின்னா, அவன் வந்து அந்த பாவ நிலைக்கு கொண்டு வந்ததுக்கு காரணமே பக்தி தான். சரிங்களா? அந்த பக்தி தானே அந்த நாமத்தை சொல்ல 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 அதுதான் வந்து அவனை பாவ பக்தி நிலை வரைக்கும் போயிருக்கு, கொண்டு வந்து விட்டுருக்கு. சோ அந்த பாவதான் வந்து ஆனந்தத்துக்குண்டான காரணமாகவும் இருக்கு, அதுவே ஆனந்தமாகவும் இருக்கு. த காஸ் அண்ட் எஃபெக்ட் ரெண்டுமே பக்தி, அதுவே ஆனந்த ஸ்வரூபமாவே ஆயிடுது. அந்த நேரத்துல வந்து அவன் வந்து பிளிஸ் அப்படியே சுரூபம் ஆயிடுறான். ஓகே, சோ இந்நிலையில் நித்திய சித்த பக்தர்களிடம் இருக்கும் அதே சாத்விகா மற்றும் அனுபவங்கள் சாதனா பக்தர்களிடம் தோன்றுகின்றன. சரிங்களா? சோ இது வைதி சாதனா மற்றும் ராகானுக சாதனா ரெண்டு சாதன பக்திக்கும் இது பொருந்தும். என்ன ஆகுனா, அப்ப அந்த ஸ்டேஜ்ல பகவானுடைய நித்திய சித்த பக்தர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா? இப்ப இந்த கோலோக விருந்தாவன்ல இருக்கிறவங்க, மதுரா, துவாரகா அண்ட் விருந்தாவன், பிகாஸ் ஏன்னா ரெண்டு சாதனைக்கும் பொருந்தும்னு சொல்லிட்டாங்க, வைதி அண்ட் ராகன்கா. சோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த நித்திய சித்தர்கள் இருக்காங்க இல்லைங்களா? சப்போஸ் விருந்தாவன்ல வந்து யசோதாமாயி, நந்த மகாராஜ், அப்புறம் ரோஹிணி தேவி, அதுக்கப்புறம் ஸ்ரீதாமா, சுபல், மதுமங்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி ராதாராணி, லலிதா, விஷாகா, ரூப்மஞ்சரி, ரதி மஞ்சரி, அப்புறமா வந்து ரக்தகா. சோ இந்த மாதிரியான அந்த பக்தர்கள் பிளஸ் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ருக்மிணி, அதுக்கப்புறம் சத்யபாமா, துவாரகா குவீன்ஸ். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி அந்த அந்த அவர்கள் கிட்ட இருக்கின்ற அந்த சாதனா பக்தர்கள் கிட்ட இருக்கிற அந்த சாத்விக பாவங்கள், அனுபவங்கள் இதெல்லாம் அந்த சாதனா பக்தர்கள் கிட்ட வந்து வந்துருமா, அதே மாதிரி அவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. சோ இப்ப நம்ம பார்க்க போறோம் சாத்விக சாத்விக பாவங்கள்னா என்ன, அனுபவங்கள்னா என்ன, விபாவம்னா என்ன, விபச்சாரி பாவம்னா என்ன, அதெல்லாம் இதுக்கு போற வகுப்புல வந்து நம்ம பார்க்க போறோம். சோ அவர்கள் என்னென்னலாம் அந்த ஃபீலிங்ஸ், என்னென்னலாம் பாவத்தை அனுபவிக்கிறாங்களோ அதெல்லாம் இந்த சாதன பக்தன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான், அவங்க கிட்ட மேனிஃபெஸ்ட் ஆயிடும். சரிங்களா? ஓகே, சோ இந்த பாவ அந்த ஸ்டேஜ் வந்து மனதினை முற்றிலுமாக கைப்பற்றுகிறது. கம்ப்ளீட்டா அது என்ன பண்ணிடும், அந்த பாவா ஸ்டேஜ்ல மைண்ட், இப்ப நமக்கு சட்டில் பாடியில மைண்ட், இன்டெலிஜென்ஸ், ஈகோ இருக்குல்ல, சட்டில் பாடி
கம்ப்ளீட்டா வந்து ஆக்கிரமிச்சிடும். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்ப எப்படி மாறும், அந்த மைண்ட் எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா மனசோட செயல் என்ன? நினைப்பது, உணர்வது, ஆசைப்படுவது, ஃபீலிங், அதுக்கப்புறமா வந்து வில்லிங், அதுக்கப்புறமா வந்து டிசைரிங், ஓகேங்களா? சோ இந்த மூணும் இந்த பாவா நிலையில என்ன இருக்கும், என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதே நினைப்பது, உணர்வது, ஆசைப்படுவது, இந்த 3 விஷயங்களும், மனதுடைய 3 விஷயங்களும் கிருஷ்ணர் சம்பந்தப்பட்டு நினைக்கவும், உணரவும், ஆசைப்படவும் செய்கிறது. கம்ப்ளீட் அந்த மைண்ட் வந்து என்ன ஆயிடுது, இப்ப டோட்டலா கன்வெர்ட் ஆயிடுது, டோட்டலா பிளிஸ் பர்சானிஃபைட் ஆயிடுது. பிகாஸ் ஏன்னா இப்போ சம்பித், கிளாதினி அண்ட் சந்தினி சக்தியுடைய கண்ட்ரோல், ஆக்கிரமிப்பு, கிருஷ்ணருடைய அந்த ஸ்வரூப சக்தி அப்படியே அந்த மைண்ட் வந்து ஸ்வரூப சக்தியா இன்னொரு ஒரு அப்படியே ஃபார்ம் எடுத்துடுது, டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுது அப்படியே அந்த மைண்ட். எடுத்துக்காட்டு வந்து பேய் பிடித்த ஒரு மனிதனை போல வேறு ஒரு மனிதனாக செயல்படுவது. அப்படின்னா என்னன்னா, எப்படி வந்து ஒரு கோஸ்ட் ஹாண்டட் ஒரு பர்சன் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா வேற மாதிரி செயல்படும். ஆக்சுவலா வேறு ஒரு மனிதனாக செயல்படுவதுன்னா அவனோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி, அவன் இதுக்கு முன்னால இருந்த மாதிரி அவன் செயல்பட மாட்டான். அவன் ரியலா அவன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி செயல்பட ஆரம்பிச்சுவான். அண்டர் த கண்ட்ரோல். அவன் நம்ம இதுக்கு முன்னால பார்த்தோம், நம்ம ஆழ்ந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம். நான் வந்து வேறு ஒரு சக்தியின் கீழ் வசப்பட்டு விட்டேன், நான் என் வசம் இல்லை, வேறு ஒரு சக்தியின் கட்டுப்பாட்டு கீழ் நான் வந்து விட்டேன் அப்படின்னு வந்து விட்டது போல் எனக்கு தோன்றுகிறதுன்னு சொல்லி அந்த ஆழ்ந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம் போன வகுப்புல. சோ அப்போ வந்து என்னாங்கன்னா வேறு ஒரு மனிதனாக செயல்படுவான். ஓகே, சோ அந்த கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு, சோ இப்போ அந்த பாவ பக்தி அப்படிங்கறது அவன் தூய பக்தி ஆரம்பிக்கிறான் இல்லைங்களா, அன்யா பிலாக்ஷிதா சூன்யம் ஞான கர்மா தியானாவிருத்தம் ஆனகோல்யன கிருஷ்ணானுசீலன பக்தி உத்தமா, அந்த உத்தம பக்தி பிளஸ் சமிக் சக்தி பிளஸ் கிளாதினி சக்தி, இதுதான் வந்து ஈக்குவல் டு பாவா, இந்த பாவாங்கிற ஸ்டேஜ். ஓகே டிவோட்டீஸ், சோ சோ இவ்வளோ விஷயங்கள். பிகாஸ் ஏன் இதெல்லாம் நம்ம கேட்கணும், எதற்கு வந்து இது இம்பார்ட்டன்ட் கிளாஸ், தயவு செஞ்சு எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஏன் சொன்னா, கெட் அட்லீஸ்ட் வந்து என்ன ஆகும்னா ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு என்கரேஜிவா இருக்கட்டும். பிகாஸ் ஏன்னா நம்ம இன்னும் அந்த அனிஷ்டித பக்தி நிஷ்டித பக்திக்குள்ளேயே போல, அனிஷ்டித பக்தி அப்படியே என்ன ஆகுறதுன்னா கொஞ்ச நேரம் கொஞ்சம் அப்படியே நம்ம நல்லா பண்ணுவோம், பக்தி பண்ணுவோம், திடீர்னு இந்த மாதிரி ஏதாவது கேட்கும்போது அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அப்படியே மனம் தளர்ந்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த முக்குணத்துடைய தாக்கத்தின் கீழே ஐயோ கொஞ்சம் தூங்கலாமான்னு இருக்கும். கிளைமேட் ஒரு மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்சம் அப்படியே சோம்பேறித்தனமா இருக்கும். சாண்டிங் மீதிக்கு ஒரு 4 ரவுண்ட் இருக்கா, அடுத்த நாள் பண்ணிக்கலாமே, சேர்த்து வச்சு பண்ணலாமே அப்படின்னு தோணும். இல்ல இதுக்கு நடுவுல வந்து நமக்கு பல விதமான ஃபங்க்ஷன்ஸ் வந்துடும், மேரேஜ் அது இதுன்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு துக்ககரமான சம்பவங்கள் வரும். இந்த மாதிரி பலவித தொல்லைகளுக்கு நடுவுல நம்ம இருந்துட்டு இருக்கோம். அதையும் மீறி நம்ம ஏதோ பக்தி பண்ணிட்டு இருக்கோம். பட் இதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது என்னங்கன்னா, ஓகே, ஓ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, ஓகே நான் நிஷ்டையா பண்ணணும் பக்தி, இனிமேல் வந்து நாளையில இருந்தாது அட்லீஸ்ட் இது வரை இன்னைக்கு வரைக்கும் ஓகே இன்னைக்கு போட்டோம் விட்டுறலாம், நெக்ஸ்ட் நாளையில இருந்து ஐ ஹாவ் டு அட்டைன் திஸ் பாவ பக்தி, ஐ ஹாவ் டு அட்டைன் திஸ் பிரேம பக்தி, பாவ பக்தி அடையணும். சந்தினி பலராமர் வந்து என்னுடைய இதயத்துல வந்து அமரணும், பலராமரா ஆகணும், சந்தினி சக்தி ஆகணும், என்னுடைய இதயம் தூய்மை ஆகணும், ராதா கிருஷ்ணர் வந்து என்னுடைய இதயத்துக்குள்ள வந்து அமரணும், சம்பித் சக்தியா கிளாதினி சக்தியா, ராதா கிருஷ்ண பிராண மோரா யுகல கிஷோர் जीवने मरणे गति हरनाहि मोर राधा कृष्ण प्राण मोरा யுகல கிஷோர். சோ என்னுடைய இதயத்துல அப்படியே ராதா கிருஷ்ணா அந்த யுகல கிஷோர் அப்படியே நான் என்ன பண்ணணும்னா சேவைகளால் மானசிக் சேவா, மனசால வந்து நான் என்ன பண்ணுவேன், அவர்களுக்கு வந்து சேவை, வெளிப்புறமா சேவை அது ஒரு பக்கம் கிராஸ் லெவல்ல, இன்டர்னலா இனி எல்லாரும் வந்து இன்டர்னலா அந்தரங்கமா உள்ளுக்குள்ள வந்து திரும்புங்க. எல்லாரும் உள்ளுக்குள்ள திரும்பி கண்ட்ரோல் பண்ணி மனதை வந்து சான் பண்ணும்போது கண்ட்ரோல் பண்ணி உள்ளுக்குள்ள நம்ம வந்து சேவை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கு யாருமே தடை பண்ண மாட்டாங்க. நம்ம வீட்டுல எல்லா வேலையும் மடமடன்னு என்ன செய்யணுமா as a ஒய்ஃப், என்ன நம்மளுடைய டியூட்டி என்ன இருக்கோ அதெல்லாம் செய்துட்டு இன்டர்னல் பக்தி சாதனா பண்றதுக்கு யார் என்ன தடை பண்ண முடியும் இல்லைங்களா? சோ நம்ம வந்து சேவை பண்ணலாம், சேஷ்ட ரூப பக்தி பண்ண முடியும். நாட்டுல வந்து
உள்ளுக்குள்ள வந்து நம்ம என்ன பண்ணலாம், மானசீகமா நம்மளால வந்து என்ன பண்ண முடியும், பக்தி பண்ண முடியும். அதை ரொம்ப வந்து லைக் பண்றாரு, மானசீக பக்தி, மனசுக்குள்ள பண்ற அந்த பக்தி. ஸோ இந்த இந்த பாவாங்கிற இந்த ஸ்டேஜுக்கு வந்து ஆஹ் மாதுரிய கதம்பினியில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்குறாரு என்ன கொடுக்குறாரு பாத்தீங்கன்னா, இந்த சமயத்துல அந்த பூ இருக்கு இல்லைங்களா, அந்த கொடியில பக்திங்கிற அந்த கொடியில வந்து அந்த மலர் வந்து அப்படியே மலர்ந்து அப்படியே வாசனை வெளியில வர ஆரம்பிச்சுடுதான். அப்படியே ஒரு மாதிரி பயட்டிக்கா கொடுக்குறாரு. அந்த பக்தனுடைய இதயத்துல வந்து இந்த பக்தி கொடி இப்படி பூ பூக்க ஆரம்பிக்குது. பூ பூத்து அந்த பூவிலிருந்து அந்த மனமானது அப்படி வீசு பாவா அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ஸோட அந்த மனம் வீசும் பொழுது மதுசூதனாங்கிற அந்த கிருஷ்ணரோட அந்த வண்டை வந்து அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வந்து கொண்டு வந்து அப்படி நிக்க வச்சு விடலாம் அப்படின்னு சொல்ற. அப்பியராக வச்சு விடுறது அப்படின்றார். மதுங்கிற அந்த அந்த வண்டு போல இருக்கிற அந்த மதுசூதனரை கொண்டு வந்து அப்பேர் ஆயிடுறாரு அங்க அந்த சாதனா பக்தனுக்கு முன்னால. சோ அப்படியே அப்ப என்ன ஆகுறதுன்னா, அவனுடைய அந்த உள்ளமானது அப்படியே உருக ஆரம்பிக்கிறது அந்த சமயத்துலதான். இப்ப நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லைங்களா, இப்ப என்னென்ன பார்த்தோம், சுத்த சத்த விசேஷாத்மா கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம். சுத்த சத்துவங்கிறது சம்பி சக்தி, விசேஷாத்மாங்கிறது ஹ்லாதினி சக்தி, சரிங்களா. இது ரெண்டு காம்பினேஷன் அந்த சமயத்துல அந்த பிரேம பக்தி அப்போ அவனுக்கு வந்து மேனிஃபெஸ்ட் ஆயிடுது. அதுக்கு முன்னாடி சந்தினி சக்தி தான் மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு, பியூரிஃபை பண்றதுக்கு நமக்கு வந்து சந்தினி சக்தியுடைய அந்த ஃபங்க்ஷன் அதை நம்ம பார்த்துட்டோம். பிரேம சூர்யாம்சு சாமிய பாக் அப்படின்னா இப்போ சோ இந்த சமயத்துல அவன் அனுபவிக்கின்ற அந்த ஒரு அந்த இமோஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த இமோஷன்ஸா இருக்கட்டும், அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற அந்த பிளஸ்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரப்போகின்ற அந்த பிரேமா அந்த ஸ்டேஜுக்குள்ள அவன் அனுபவிக்கின்ற அந்த ஆனந்தத்தின் வந்து ஒரு கதிர், அததான் வந்து பாவால வந்து ஆரம்பிக்கிறான், பாவால வந்து அனுபவிக்கின்றான். ஓகே, இப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து இன்னும் ஒரு விஷயம் பார்த்துடலாம். என்னன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ரூப கோஸ்வாமி பிரேம சூர்யாம்ச சாமிய பாக்னு ஏன் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா பிரேமைங்கிறது வந்து ஒரு கடல், பாவாங்கிறது வந்து அதனுடைய ஒரு துளி ஒரு தண்ணீர் அப்படின்னு நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கலாம் இல்லையா. ஏன் இங்க வந்து சூரியனுடைய ஒரு கதிர், சூரியன் தான் வந்து பிரேமை, அதோடைய ஒரு கதிர் பாவா ஏன் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சூரியனுடைய அப்படி ஒரு கதிர் வரும்போதே நமக்கு நல்லா தெரிஞ்சிடும் என்னன்னா, இதுக்கப்புறம் சூரியன் முழு பிரகாசமாக வெளிப்பட போகிறார் அப்படின்னு. அதனால அந்த பாவா அப்படின்றது ஒரு கதிர் வந்த உடனே ஓகே, இதற்கு பிறகு சூரியனை போல் பிரேமா வந்து பிரேமைங்கிற நிலையை அந்த பக்தன் வந்து அடைய போகிறான் அப்படின்னு சொல்வதற்காக சூரியனை வந்து எக்ஸாம்பிளா இங்க ரூப கோஸ்வாமி வந்து கொடுத்திருக்காரு. பிரேம சூர்யாம்ச சாமிய பாக். ஓகே, அப்ப அந்த நேரத்துல என்ன ஆகும், அப்படியே உருகுது அவனுக்கு. அப்போ கிருஷ்ணரை சந்திக்கணும், பிளஸ் வந்து அவருக்கு சேவை பண்ணணும், அவரிடம் அன்பை பரிமாற்றிக் கொள்ளணுங்கிற அந்த எண்ணங்களால் வந்து ருச்சிபீஷ் சித்த மாசுன்ய கிருத் அப்படியே உருகுகிறது. நம்ம அந்த பாயிண்ட்ஸ் பார்த்தோம். என்னன்னா, இந்த நித்திய சித்த பக்தர்கள் கிட்ட இருக்கிற அதே அந்த தீவிரமா சேவை பண்ணணுங்கிற அந்த இன்டென்சிட்டி அவனுக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ ருச்சிபீஷ் சித்த மாசுன்ய கிருத் அசோ பாவ உச்சத்தே. சோ இதுதான் வந்து பாவா அப்படின்னு சொல்லப்படுறேன். சோ இதுதான் ஃபைனலா கன்க்ளூஷன் வந்து, சோ தூய பக்தி பிளஸ் அம்பர் பிளஸ் ஹ்லாதினி ஈக்குவல் டு பாவா. அந்த ஃப்ரேக்ரன்ஸால அந்த பாவாங்கிற அந்த மலர்ல இருந்து வெளிப்படுகின்ற அந்த வாசனை அந்த மதுசூதனர் அப்படிங்கிற அந்த வண்டை வந்து அப்படி இழுத்து கொண்டு வந்து அந்த பாவபக்தன் முன்னால வந்து கொண்டு வந்து நிற்க வைக்கின்றது. இப்ப நம்ம தான் ரூப கோஸ்வாமி வந்து அந்த பாட்டு பாடுறாரு. என்ன பாட்டு பாடுறாரு பாத்தீங்கன்னா, கிருஷ்ண தேவ பவந்தம் வந்தே மன மானச மதுகரம் அல்பயனிஜ பத பங்கஜ மகரந்தே கிருஷ்ணதேவ பவந்தம் வந்தே. ரூப கோஸ்வாமி என்ன பாடுறாருன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய மனமானது உங்களுடைய அந்த தாமரை பாதங்கள்ல இருந்து வெளிப்படுகின்ற இந்த இடத்துல வந்து
ஆப்போசிட் இதுவா பாடுறார். எப்படி பாடுறாருன்னா, என்னுடைய மனம்ங்கிற அந்த அந்த வண்டு அது வந்து உங்களுடைய தாமரை பாதங்கள் இருக்கிற அந்த மலர்ல இருக்கிற அந்த தேனை அமிர்தத்தை சுவைப்பதிலேயே எப்பொழுதும் என்ன பண்ணிருக்கணும், அந்த கவர்ச்சி அதற்கு எப்பொழுதும் அப்படியே லயிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண தேவ பவன்கிட்ட வந்து அந்த பாடல்ல பாடுறாரு. சோ இங்கே வந்து பக்தனானவன் வந்து அவனுடைய அந்த வாசனையின் மூலியமாக, அந்த மலரின் வாசனையின் மூலியமாக வண்டு போல இருக்கின்ற கிருஷ்ணரை வந்து அவன் கவர்ந்து இழுக்கின்றான் அவனுடைய பக்தி, பக்துய பக்தியின் மூலமாக. ஓகே, ஹரே கிருஷ்ணா. நம்ம பாவபக்தி ரூப கோஸ்வாமி கொடுத்த அதான் அந்த விளக்க உரை, அவருடைய விளக்கங்கள், நிறைய கருத்துக்கள் வந்து பார்த்தோம். நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம மேக்சிமம் வந்து பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இதுல வந்து நம்ம இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, பட் அதுலயே வந்து நமக்கு செலக்டடா பல பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து வந்து நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். ஐ திங்க் இதுவே நமக்கு வந்து ரொம்பவே வந்து பக்தியில வந்து இன்னும் மேல மேல முன்னேறுவதற்கு கண்டிப்பாக போதும்னுட்டு நாம் நம்புவோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா.